வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். பத்திரிகையாளர் என்று தன்னை சொல்லிக்கொண்டு திமுக நிர்வாகியான செந்தில்வேல் அவர்கள் அண்டான்னு சொல்லுப்பா. ஏன்பா இவ்வளோ லெங்க்தா பேசினுக்கிற? அண்டா நியூஸ் 18 நிகழ்ச்சியில் போய் பங்கேற்றார் சார். கீழே இருந்து பேடிஎம் அப்படின்ட்டாங்க. உடனே கோவப்பட்டு வெளியில் அதுக்கப்புறம் புது ஐட்டத்தை ஒன்று வீசியிருக்காங்கப்பா. என்ன சார்? இடியாப்பம். அவரே சொல்கிறார், அவரே வீடியோ போட்டிருக்காரு. என்ன அடுத்து பேடிஎம்னு சொன்னாங்க, அடுத்து இடியாப்பம்னு சொன்னாங்க. என்னால் பொறுத்து கொள்ள முடியும் இல்லையா? அது என்ன கான்டெக்ட்னு எனக்கு தெரியல. யாராவது பசிச்சிருக்கான் இடியாப்பம் பக்கத்தில் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க சார். இடியாப்பம்னு சொன்னாங்க, அதனால் நான் எழுந்து விட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே சேகர் பாபு அவர்களுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி பேடிஎம் டைம் எனிவே உடனே நம்ம பயலுக்கு அனுப்புங்கன்னொடனே ஒரு கூட்டம் வந்து பாஜக தாக்குனாங்க சார். அது சம்மந்தமாக இரு தரப்பினர் புகார் அளிச்சிருந்தாங்க. என்ன சார் எஃப்ஐஆர் பதியப்பட்டுச்சா? தம்ப்நெயில் இன்றைக்கி சொல்லிடுறேன். அமித்ஷாவோடு மோதும் அருண். சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு பிறகு இதில் நான் சொல்கிறது சரியா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த நிகழ்ச்சியில் தாக்கப்பட்டது பாஜக இளைஞர் அணியை சேர்ந்த ஒரு நிர்வாகி. சரியா? தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்தது தமிழக பாஜக இளைஞர் அணி செயலாளர் திரு எஸ்ஜி சூர்யா இல்லையா? இது வீடியோவோட பார்த்தோம். அந்த தாக்குதலை நடத்திய அண்டா வெளிப்படையாக அண்ணன் சேகர்பாபுவின் போர்ப்படை தளபதிகள் வந்திருக்கிறார்கள், நாங்கள் காத்திருக்கிறோம், அவர்களுக்கு புரிய வைக்கிறோம்ன்றத வாக்குமூலமாக கொடுக்கிறார். இதில் சூர்யாவை அக்யூஸ்டாக போட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பாஜக நிர்வாகிகள் 5 பேரை அரெஸ்ட் பண்ணால் இதுக்கு என்ன பார்த்தோம்? சூர்யா எந்த கட்சிப்பா? பிஜேபி. அந்த சம்பவம் நடந்த அன்று உடனடியாக அன்று இரவு தானே இந்த படப்பிடிப்பு நடக்குது. உடனடியாக வினோஜ் போகிறாரு. கூட திரு சேகர், பொருளாளர் திரு சேகர் இருக்கிறார். பாஜக நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க. ஒருவர் விடாமல் பாஜக நிர்வாகிகள் அத்தனை பேரும் சூர்யா மீது நடந்த இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள். அண்ணா தோழமை கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கட்சி கண்டித்திருக்கிறது. அண்ணன் திரு இன்பதுரை அவர்கள் கண்டித்திருக்கிறார். எல்லோரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அண்ட் என்ன நடந்துச்சுன்றதுக்கான வீடியோ ஆதாரங்கள் சமூக வலைத்தளங்கள் எங்கும் பரவி கொண்டிருக்கின்றன. சூர்யா மேலே எஃப்ஐஆர் போட்டு நீ அவங்க கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்ண என்ன பார்த்தோம்? அமித்ஷா கிட்ட அருண் சவால் விடுறார். டெல்லிக்கு வேணால் நீ ராஜா வருகலாம், தமிழ்நாட்டுக்கு இந்த பாஸு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அருண் தாண்ட பாஸு. அதானே மீனிங் அதுக்கு? அவர் யோசிச்சிருப்பார்ல சார். தேர்தல் வேற நெருங்குது, ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். ஆட்சி மாற்றம் ஏற்படாதுமா. திருப்பி திராவிட மாடல் ஆட்சி ஜெயிக்க போகுது. நான் ஜெயிக்க வைக்க போகிறேன். உங்களுக்கு நம்புவதற்கு கடினமாக இருக்கும். நான் சொல்கிறேன். 3 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தின் நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய திரு உதயச்சந்திரன் அவர்கள் பேனா நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு சென்று மக்கள் மனதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அரசின் நலத்திட்டங்களை நீங்கள் எப்படி மக்களுக்கு கொண்டு சென்று திமுக வாக்குகளாக அதை மாற்ற வேண்டும் என்று வகுப்படுத்திருக்கிறார். தெரியுமா? நம்புவியா நீ? இவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா சார்? ஸ்ட்ராட்டஜிஸ்டா? ஏன் இந்த ஆட்சி தப்புன்னு நான் சொல்கிறேன்னு புரியுதா தம்பி? அதிகாரி தானே நீ? திமுக ஆட்சி போனோன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட போறியா? அந்த தீப்பொறி தினேஷுக்கு ஆட்சி போனோன்னு வேலை இல்லை. ஓகேவா? இட்ஸ் டெம்பரரி போஸ்ட். சண்முகநாதன் இப்படி தான். திமுக ஆட்சி இருக்கும்போது டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டு, ஆட்சி முடிஞ்சது ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். திருப்பி ஆட்சி வந்தோன்னே டெப்டி செக்ரட்டரி. நீனா உண்மையிலே டிஎன்பிசி எழுதி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி டெப்டி செக்ரட்டரியாக பதவி உயர்வு பெற்ற உட்காந்துருக்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தவன் தானே நீ? அது மாதிரி உதயச்சந்திரன் போயிடுவாரா? போய் பேனா நிறுவனத்தில் போய் கிளாஸ் எடுக்கிறீங்க. நீங்கள் மற்றவங்களை கண்காணிக்கிற மாதிரி மத்திய உளவு நிறுவனம் கண்காணிக்குமா கண்காணிக்காதா? இதுதான். தெரியுதா? இப்போ புரியுதா? பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் நன்றாகவே நமக்கு நடந்த தாக்குதல்கள் குறித்து தெரியும். அத்தனை பேரும் கண்டித்திருக்கிறார்கள் இல்லையா? இப்போ அவங்க கட்சிக்காரனையே பதம் பார்க்குறாங்கன்னா அவங்களே போட்டு அவங்கள அடிச்சுட்டு எத்தகைய அராஜகம் இது! சரியாக பார்த்தீர்கள் என்றால் பொங்கல் விடுமுறைக்காக நீதிமன்றம் விடுமுறை. இப்போது சூர்யா முன்ஜாமீன் எப்படி கோருவார்? சூர்யா வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடலாம் என்று வேலையை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவங்க பிஜேபியில் ஒவ்வொரு அணியும் எப்படி வேலை செய்யுன்றது உங்களுக்கு தெரியும். பம்புற மாதிரி ஒவ்வொரு அணியும் இறக்கி விட்ருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஒட்டுமொத்தமாக என்ன என்டி கூட்டணி ஜெயிக்கணும், அவ்வளோதானே. இப்போ ஒரு தலைமுறை வந்தாங்கன்னா தேர்தல் வேலை எப்படி பார்ப்பாரு? எவ்வளோ துணிச்சல் வந்துருச்சு தெரியுதா? அப்போது அமித்ஷா எப்படி இந்த ஆட்சியை தொடர விடுவார்? திமுகவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை பிற்பாதியில் சொல்கிறேன். போங்க. இல்லை சார், பொதுவாக திமுக நிர்வாகிகள் தான் தேர்தலுக்காக போய் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அதிகாரிகளே தேர்தலுக்காண்டி வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அதிகாரியை சொன்னீங்க, அவங்க போயிட்டு அவங்க ஜாதியினரை ஃபுல்லாக ஒன்று சேர்த்து இந்த ஜோதி நிர்மலா சாமி, அதாவது அவங்க ஜாதியினர் ஃபுல்லாக சேர்த்து இந்த வாட்டி திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக இருக்கட்டும். இப்போ போயிட்டு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போயிட்டு பாடம் எடுத்ததாக இருக்கட்டும். ஏன் சார் இவ்வளோ மும்முரமாக இருக்காங்க?
தம்பி, ஒரு அதிகாரி நான் அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரின் பெயரை குறிப்பிட விரும்பாமல் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மத்தியிலிருந்து பிஜேபி ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறது, ஆளுநர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறார். தலைமைச் செயலாளர் அப்போது டம்மி இவர் எடப்பாடி நம்ம தான் சிஎம்னு நினச்சிக்கிறாங்க. ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா மந்திரியும் தொக்குன்னு நினச்சினுக்கிறாங்க. இது மாதிரி அதிமுகவில் இருக்கிற ஒரு மந்திரிக்கிட்ட இதை செய்யுங்க, அதாவது எப்படி மற்ற ஆட்சின்னா சார் அப்படின்னு போய் பேசுகிறவங்க, இது பிஜேபி தயவில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சின்னு சொன்னேன், சார் இதை செய்யுங்க சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. செய்ய முடியாது போன்ட்டார். செய்ய முடியாது போன்னு சொன்னதோடு இல்லாமல் அதை செய்ய விடாத அளவுக்கு குறிப்பில் எழுதிவிட்டார். எழுதின உடனே எடப்பாடி அன்றைக்கி அமைச்சரவை இவரை மந்திரி பதவியிலேருந்து தூக்கிட்டு இன்னொருத்தரை போடுற அளவுக்குலாம் அன்றைக்கி இல்லை, சுதந்திரமும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், வித்யாசாகர் ராவ் தானே கரம் கோர்த்து சேர்த்து வைத்தது. ஸோ அந்த அமைச்சருக்கும் தெரியும். இன்னொன்று, எடப்பாடி சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாங்கன்றதுக்காக அமைச்சரை மாற்றுவாரா? அதுவும் அவரோட போர்ப்படை தளபதிகளில் ஒருவரை மாற்றுவாரா? அவர் தான் இன்னைக்கு கூட நிற்கிறாரு. உடனே தலைமைச் செயலாளர் போய் ஐஏஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க. இந்த அதிகாரிகளுக்கு திமிரு எப்படி வருதுன்றது பாரு. அதிகாரிகளை ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க. என்னையா பண்ணதுக்கு அந்த மந்திரியை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். சொன்ன உடனே இப்போ தலைமைச் செயலாளர் இருக்க முருகானந்த் தான் ஒரு மன்னிப்பு தான் கேட்டுருங்களேன். கேட்கலன்னா ஆட்சி கலையிற அளவு தெரியுங்கள, அவங்க தெரியும்ல கிரிஜா யாருன்னு, அமித்ஜி அந்த அமைச்சர் ஆட்சி கலைஞ்சிட்டு போகுது, மன்னிப்பு கேட்க முடியாது, போய் கலைச்சி போ. புரியுதா? மண்ணை கவிட்டு இந்த ஒரு கையில் கல்லை தூக்குனா ஒரு நாய் எப்படி ஓடும், வாழை இடையில் சொருகி கொண்டு ஓடும் பார்த்துருக்கிறீர்களா? அப்படி ஓடினார்கள் அதிகாரிகள். இன்றைக்கி நீ தான் ஆட்சியை நடத்துகிற. சிஎம்மோட மனைவியால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை, சிஎம்மோட தங்கையால் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியவில்லை, சிஎம்மோட மகனால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை, சிஎம்முடைய மருமகனால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை. நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்ய முடிகிறது. ராம்சார் நிலத்துக்கு நடுவில் போய் அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு சுற்றுச்சூழல் போராளி. யார் அது? அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அவார்டு பேரை சொல்லுங்கள், பரவாயில்ல, தவறு ஒன்றும் இல்லை. சுப்ரியா சாகு, திமுகவின் ஒரு மூத்த அமைச்சர், முக்கியமான அமைச்சர், சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான அமைச்சர். இதை நீதிமன்றத்தில் டிஃபெண்ட் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணிவிடுங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து 100 கோடி வாங்கியிருக்காங்க, எப்படி கேன்சல் பண்ணுவாங்க? இல்லை சார் அதெல்லாம் கேன்சல் பண்ண வேணாம். இல்லைங்க, கோர்ட்டுக்கு போயிடுச்சு, போகாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, கோர்ட்டு ஸ்டே வேறு விதிச்சிருச்சு, நம்மளே கேன்சல் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கௌரவமாக இதை நடந்துக்கலாம். சார் சிஎம்கிட்ட பேசிக்கிறேன் சார், போங்க வேலை பாருங்கள். சுப்ரியா சாகு மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க 100 கோடி நீயா கொடுப்ப, திருப்பி கேட்குறாங்க. இவரும் சிஎம்கிட்ட போய் சொல்லலை, செவுத்துக்கிட்ட சொல்கிறதுக்கு எதுக்கு, நம்மளே போய் இந்த செவுத்தில் முட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு அமைதியாக இருந்து விட்டார். இதை அதிமுக ஆட்சியில் செய்ய முடியுமா உங்களால்? இன்றைக்கி பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு டெல்லியில் போய் யார் யார் காலெல்லாம் உளுந்தேன்றது முதல்வருக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கள சொரிஞ்சு விடுறது போல் சூர்யா மீது எஃப்ஐஆர் போடலாமா? போட்டால் என்னாகும்? எதுக்கு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்க? திமுக மகளிர் அணியை சேர்ந்த நிஷாந்தி சென்னை புளியந்தோப்பில் குடியிருப்பவர். இடது பக்கம் நெஞ்சில் உள்காயம் ஏற்படும் வகையில் மாலைமலர் அலுவலகத்திற்கு விவாத நிகழ்ச்சிக்கு சென்றபோது பாஜகவை சேர்ந்த சூர்யா மற்றும் 10 நபர்கள் மனுதாரரின் துணியை பிடித்து இழுத்து கன்னத்தில் அடித்து அசிங்கமாக பேசி மானபங்கப்படுத்தியதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இந்தம்மா அன்னைக்கு செந்தில் போகும்போது அவங்களும் ஒரு கெஸ்ட்டாக இருந்தாங்களா? அண்டாக்கு சப்போர்ட்டாக போன ரவுடி கோஷ்டி வாழ்க 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 வேண்டு அண்டா கத்துறாருல, கூட நின்று கோஷம் போட்டுச்சுல ஒரு அம்மா. இந்த அம்மையர்களில் ஒருவர் தான் இந்த நிஷாந்தி. 189 சப்கிளாஸ் 3 296B 1152 74 79 351 3 ஆஃப் பிஎன்எஸ் ரெட் வித் 4 ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். சார் இது எல்லாருக்குமே தெரியும், ஒரு புட்டப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஒரு எஃப்ஐஆர் போட்டு கூட வச்சுக்கிட்டா கூட ஓகே, அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் கைது பண்ணுறாங்க? சென்னையில் நான் தான் பெரிய ஆள், அமித்ஷாலாம் பெரிய ஆள் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. நான் என்ன நினச்சாலும் செய்வேன். பொய் கேஸை போட்டு பல்லாவரத்தில் ஃபயர் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு வீட்டை இடிப்பேன், வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கின்னு போவேன், காரை சீஸ் பண்ணுவேன், வங்கி கணக்கை முடக்குவேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷா கட்சியை சேர்ந்தவனாக இருந்தால் அவ்வளோ பெரிய ஆளா தூக்கி உள்ள வைக்கிற பார்க்குறியா, படுத்து குண்டாஸ் போடுவார், என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே நடக்கலையே சார். செந்தில் வேலை கிண்டல் பண்ணுறாங்க, இதுக்கே இப்படியான ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கணுமா? நான் தாம்மா கட்சி, சேகர்பாபு வேறு நான் வேறா? அண்ணன் சேகர்பாபு சொல்கிறாரு, இப்போ தெரியுதா கொளத்தூர் தன்ராஜ் ஆடியோவில் சொன்னது தெரியுதா? கண்ட்ரோலுக்கு ஃபோன் அடிக்கிறேன், 45 நிமிஷம் கழித்து போலீஸ் ஏன் வந்தாங்க வீட்டில் சாக்கடை அள்ளி ஊற்றின சமயத்தில்ன்றது தெரியுதா? இப்போ சேகர்பாபு சொல்கிறார், ஐஸ்கிரீம் செய்கிறார். இது அமித்ஷாவுக்கு விடப்பட்ட சவாலாக இல்லையான்னு சொல்லுப்பானே. இப்படி எலெக்ஷன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷாவுக்கு வீடுலாம் பார்க்குறாங்க சென்னையில்.
இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. இருக்காங்க. தைரியம் வருமா? ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டுறக்கூடாது. நடந்தது என்ன? எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி முன்ஜாமீன் இப்போ வாங்க முடியாது சூர்யாவால். நீதிமன்றம் 19 திறக்கிறது என்று நினைக்கிறேன். 19க்கு மேல் தான் நீங்கள் முன்ஜாமீன் கோர முடியும். இன்னைக்கு தேதி 12. 7 நாள் என்ன பண்ணுவார் சூர்யா? 7 நாள் கட்சி வேலை நிற்கிதா? நல்லது. விநாசகாலே விபரீத புத்தி. அவ்வளோதான். சார் இது வந்து நீங்கள் பிஜேபி வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் இதை மக்களும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடி வாங்கினது யார், அங்கே என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு. ஆல்மோஸ்ட் அமைச்சர் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தாதாங்க சார்? கோபத்தை ஏற்படுத்தும். அப்போ அது வந்து திமுக ஆட்சி வர்றதுக்கு பிரச்சனையாக தானே அமையும். அதனால் எனக்கு என்ன, நானும் தேர்தலில் போட்டிட்டு போகிறேன். நான் அடிஷனல் டிஜிபியாக கண்டினியூ ஆவேன். மனைவியை விட்டு அண்ணே நான் உங்கள் சொந்தக்காரன், நாங்கள் இந்த கூட்டம் நீங்கள் எந்த கூட்டம் அப்படின்னு போய் பெரிய கவுண்டர்கிட்ட பேசி, அவரும் சின்ன கவுண்டர் தான், அவரும் சேலம் தான் அப்படின்னு கூடை கும்பிடு போட்டுக்கொண்டு தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் தான். அது மட்டும் அல்லாமல் இந்த மூடர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் திமுக ஆட்சி வரும் என்று. இல்லைன்னா உதயச்சந்திரன் போய் பேனா நிறுவனத்தில் கிளாஸ் எடுப்பாரம்மா? நினச்சி பார்க்க முடியுதா ஒன்றால்? கேன் இமேஜின் திஸ்? ஏன் இப்படி பண்ணுறாங்க சொல்லு? கொஞ்சம் இதை நம்ப முடியுதா? இதெல்லாம் உளவுத்துறை கண்டறிந்து முதல்வரிடம் சொல்ல வேண்டும். அவர் சிலம்ப சுற்றி இருக்காருமா குளத்தூரில். அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். சர்வேஸ் எடுக்கிறாங்க, கிரவுண்டில் இருக்க கட்சிக்காரங்கிட்ட கேட்குறாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல், தினகரன் அவர்கள் வெற்றி பெற்ற தேர்தல். எல்லாருக்கும் தெரியுது திமுக தேராது, செகண்ட் பிளேஸ் கூட கிடையாது, தினகரன் ஜெயிச்சிருவார்ன்றது எல்லாருக்கும் அந்த தினகரனுக்கு வீசக்கூடிய அந்த ஆதரவு அலை சொல்கிறது. தினமும் ஒவ்வொரு மந்திரி பிரச்சாரத்துக்கு போகணும். முன்னாள் அமைச்சர், அப்போ முன்னாள் அமைச்சர் இல்லையா, இவங்களுக்கும் தெரியும். இப்போது உதாரணத்துக்கு அண்ணன் நேரு இருக்காருன்னு வச்சுக்கேன். நேரு இதுக்காக திருச்சியிலேருந்து கிளம்பி வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு ஆர்கே நகரில் சுற்றணும். அங்கே ஒன்றும் ஜெயிச்சு மட்டும் என்ன ஆக போகுது. அதனால் அவங்களுக்கும் தெரியும். வருவாங்க, வந்த உடனே முரசொலி ஃபோட்டோகிராஃபர் எங்கன்னு கூப்பிடுவாங்க. காலைல 8 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும்லப்பா, 11 மணிக்கு வருவாங்க. முரசொலி ஃபோட்டோகிராஃபரை கூப்பிடுவாங்க. முரசொலி ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு பாக்கெட்டில் ஒரு 2000 ரூபாய் வைப்பாங்க. வச்சோடனே ஜீப்பில் ஏறிக்குவாங்க. முரசொலி ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்பார். எடுத்தோடனே இறங்கி போயிடுவாங்க. ஏன்னா சிஎம் முரசொலியை தவிர எதுவும் படிக்கிறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முரசொலி எடுத்து பார்த்த உடனே அதில் நேரு போயிருக்காரு. அப்புறம் அண்ணன் எப்படி இருக்கு தம்பி? அவ்வளவு எதிர்ப்பு அலை வீசுது அதிமுக மேலே. நம்ம தான் துரைமுருகன்ட்ட கூப்பிட்டு கேட்குறேன், தம்பி அங்கே ஜனங்க ஆர்கே நகரில் ஜனங்க தூங்கும்போது இப்படி விரலை நீட்டிக்கிட்டே தூங்குறாங்க. எப்போ தேர்தல் வரும் ஓட்டு போட்டு தளபதியை சிஎம் ஆக்கணும்னு தெரியுமா? செல்வ கணபதி ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு, அண்ணா எப்படின்னு இருக்குது அண்ணே, மினிமம் 20,000 மார்ஜின் அப்படின்னா நண்பர் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார். சார் என்ன சார் இப்போ தான் வந்து இங்கே சர்வே சொல்லிட்டு போனாங்க, 3வது இடம் சொல்கிறாங்க, டெபாசிட் வராதுன்றாங்க. இவர்கிட்ட சொன்னால் மட்டும் நீங்கள்லாம் வேஸ்ட்டுன்னு கத்துவார். எதுக்கு சொல்லிக்கிட்டே? ரிசல்ட் வருது 3வது இடம். என்ன இப்படி ஆயிடுச்சுன்னே, தம்பி லாஸ்ட் மினிட்ல இப்படி மாற்றி போட்டாங்க தம்பி. ஏடிஎம்கே 6,500 கொடுத்துருக்காங்க தம்பி. தினகரன் டோக்கனை கொடுத்து ஏமாத்திட்டார் தம்பி. அப்படியா? அதான் தோத்துட்டோமா? அப்போ சரி அப்படி போயிட்டார். ரிசல்ட் வர வரைக்கும் அவருக்கு தெரியாது. இப்போவும் அதுதான், இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நான் தான் சொன்னேனே, தீப்பொறி, அல்வா, அருட்தந்தை, ஐஸ்கிரீமு, முருகானந்தம், உமாநாத், இவங்க தான் கவர்மெண்ட்டு. இந்த பவரை எப்படிமா விடுவாங்க? அந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் என்ன பண்ணாருன்னு சொன்னேன்ல. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். திரு CV சண்முகம் அவர்கள் சிறைத்துறைக்கு அமைச்சர், நம்ம சைக்கிள் பாபு சிறைத்துறை டிஜிபி. அண்ணா பிறந்த நாளுக்கு கைதிகளை எல்லாம் முன்விடுதலை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அறிவிச்சிடறாரு. வீட்டிலேருந்து லைவில் பார்த்துட்ருக்காரு. கூப்பிடியா டிஜிபின்ற வர்றாரு. நான் மந்திரியா நீ மந்திரியா? இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் எதுக்கு இருக்கேன் போ. மறுநாள் தீயணைப்புத்துறை. இப்படி இருக்கணும் அரசு. இட் இஸ் ரைட். நான் தான் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ், நான் தான் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணணும். உன் வேலை கோப்பை பார்த்து கையெழுத்து போடுறது, பத்திரிகையாளர்கிட்ட பேசுறதுக்காக உன் வேலை. நீ அப்படியே இருக்கு நாடு. ஒரே ஒரு அக்யூஸ்டு தான், வேறு யாருமே இல்லை. ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் பேசுவேன். தெலுங்கு ரவுடி, நாக்கு தெலுங்கு தெலுசு. இப்படி பேச முடியுமா? அப்படித்தான் அரசு இருக்க வேண்டும். புரியுதா? அதனால் இவங்களுக்கு என்ன இருக்குது? இவங்களா ஜெயிலுக்கு போகிறாங்க போவாங்க. அந்த அச்சம் இவங்களுக்கு இருக்காதுல்ல, கட்சிக்காரனுக்கு தானே இருக்கும். அதனால் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காதுல்ல. அமித்ஷா நம்மளே அடிக்க போகிறாரு, சிஎம் தானே அடிக்க போகிறாரு. வாங்கிட்டேன் சார். ஏதோ எதிர்க்கட்சியை தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா காங்கிரஸே இப்படி தான் சார் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸில் வந்து சேர்மன் அப்துல் சலாம், நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஒரு மீம் போட்டிருக்காரு. பராசக்தி படம் வந்துச்சு இல்லையா, கலைஞரை விமர்சனம் பண்ணி. அது வந்து அவங்க நினச்சாங்க ஓட்டுக்களை வாங்கி தரும், மக்கள் மத்தியில் திமுகவை எடுத்துகிட்டு போகணும்னு. எனவே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வர்சஸ் திமுக தான். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ்காரங்க ட்ரிகர் ஆகி ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மீமை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் லெவலில் ப்ரெஷர் ஆகுங்க சார். இதுக்கு நடுவில் இவங்க 2 பேர், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சோஷியல் மீடியாவில் சர்ச்சைகள் சண்டைகள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை மாலதி, நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நாம் ஜனநாயக பொங்கலை பற்றி பேசணும்
சரியா? ஹோட்டல் சாம்சன் கோயம்பேட்டில் நடக்கிறது என்று எனது அருமை அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அதில் விருந்தினர். பேரை ஜனநாயக பொங்கல்னு வச்சா அந்த குரூப்பு யாருக்காக வைக்கிறது? விஜய் அவர்களுக்கு. ரைட்டா? அவங்க பாட்டுக்கு இந்த பொங்கலை வச்சாங்கன்னா வாலிக்கு என்ன வேலை? ரைட்டா? வாலி ஐஸ்கிரீம் கிட்ட சொல்லி ஐஸ்கிரீம் கோயம்பேட்டிலேருந்து ஒரு 10 போலீஸ் அனுப்பிச்சு, சார் உள்ளே பொங்கல் வைக்கக்கூடாது, எங்கே ஹோட்டலுக்கு உள்ள, ரோட்டில் இல்லை ஹோட்டலுக்கு உள்ளே பொங்கல் வச்சிங்கன்னா வன்முறை நடக்கும்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இவங்க லிங்க்லாம் தெரியுதா? செல்வம், சேகர் பாபு ஐஸ்கிரீம் லிங்க்லாம் தெரியுதா? இல்லை திரும்ப சாக்கடை எடுத்துகிட்டு போய் ஊற்றிடுவாங்களா? ஆள் ரெடி பண்ணி வச்சுருந்தார். சொந்த கட்சி மேலேயேவா? இன்னும் இருந்துட்டு போகுது. அப்புறம் இதே மட்டும் பண்ணலாமா சொந்த கட்சி மேலே? சொல்லி முடித்த உடனே அண்ணன் வேலுச்சாமி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு புரிஞ்சிட்டாரு. ஆமாம் சார், நேற்று பார்த்தேன். இல்லை சார், இதெல்லாம் அறைக்குள்ளே பேச வேண்டியது, நீங்கள் பொது வெளியில் பேசலாமான்னு கேட்ட உடனே, தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி நடக்குதுன்றதை அறைக்குள்ளே சொன்னாரா வெளியில் சொன்னாரா? தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி நடக்க சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொது வெளியில் சொன்னானா தனியால சொன்னானா? யார? செல்வத்தை. எங்கேயா சொன்னார்? யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் என்ற உணர்வுக்காக போராட்டம் நடத்தி இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை பெற்று தந்த கட்சியா காங்கிரஸ் கட்சி? அந்த காங்கிரஸில் இருக்கிறவன் இன்னொருத்தருக்கு அடிமையாக எப்படியா இருப்பான்? இப்படி தான் காங்கிரஸ்காரன் பேசணும். கரெக்டு தானே அவர் சொல்கிறது? நாம் யாருக்கும் அடிமை இல்லோன்றதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாரு. ஆனால் நீங்கள் திமுக அடிமையாக இருக்கீங்களா இல்லையா? உடனே தம்பி நிதிஷ் மனதில் பிச்சுக்கிட்டு போயிடுமோ என்ற எண்ணம் தோன்றும். மேலும் உறுதிப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி சார்? இந்த டாஸ்மாக் நியூஸ் ஒன்று இருக்குது, அது முடிச்சுட்டு போயிடலாம். அது என்னப்பா நியூஸ் டாஸ்மாக் நியூஸு? சார் எக்ஸ்பீரியான ஒயின் சார் விற்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அழுத்தம் கொடுக்குறாங்களா சார்? ஏன்னா ஒயின் வந்து எக்ஸ்பீரி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒயின் எக்ஸ்பீரி ஆகாது சார். ஏன்னா வந்து இன்றைக்கி நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஒயின் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வச்சுருந்தா அதுக்கப்புறம் 6000 ரூபா 7000 ரூபா கிட்ட போகும். ஒயினோட ரேட் வந்துட்டு காலம் போக போக தான் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்போ எப்படி சார் ஒயின் வந்து எக்ஸ்பீரியானதை விற்க முடியும்? ஒயின், விஸ்கி, பிராண்டி இவையெல்லாம் பழச்சாற்றிலிருந்து தயாரிக்கப்பட வேண்டிய பானங்கள் இல்லையா? வெறும் கரும்பு மொலாசஸ் மற்றும் கெமிக்கலில் தயாரித்தால் அது உடலுக்கு நல்லதா? நான் பல முறை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நீ வர்றதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். அவங்க தான், அந்த குடிமக்கள் தான் உங்கள் அரசை நடத்துகிறார்கள். குறைந்தது ஒரு தரமான மதுவை அவர்களுக்கு வழங்குங்கள். புதுவை அரசுக்கும் பார்த்தோன்னா மேஜர் ரெவின்யூ லிக்கரில் தான். நிறைய டிஸ்டிலரிஸ் வேறு இருக்குங்க. அங்கே போய் பாரு, புதுவையில் பார்ஸ்லாம் போய் பாரு. நான் சொல்கிறது விலை உயர்ந்த பார், இந்த திருட்டு பயர்கள் நடத்தும் பார் இல்லை. பாவம், இன்னும் அந்த சிக்கன்காரன் காசு போச்சான்னு தெரில. என்ன சாதாரண மதுக்கூடங்கள் இருக்கு இல்லையா, ஒயின் ஷாப், அங்கே இருக்க அந்த அரசு மதுக்கடைகளோடு இணைந்த ஒயின் ஷாப், அதுவே தரமாக வச்சுருப்பாங்க, ஃபுட்டு நல்லாயிருக்கும். அதை இங்கே பண்ணுங்கன்றேன் நான். ஒன்று, உலகின் புகழ்பெற்ற மதுபானங்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் கிடைக்காது. பாண்டிச்சேரியில் கிடைக்கும், கேரளாவில் கிடைக்கும், ஆந்திராவில் கிடைக்கும். கரெக்டாப்பா? ஏன் சார் இங்கே கிடைக்கிறது இல்லை? ஒரு கேஸுக்கு இவ்வளோ வேணும் எனக்கு. லஞ்சம். அவன் ஏய் உலகம் பூரா விற்கிதா என்னோடது, நான் ஏன்டா கொடுக்கணும் உனக்கு இப்பட? ஸோ எவன் கொடுக்குறானோ அதை கொடுக்குறாங்க. இப்போ அதுவாவது பரவாயில்ல. இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு வெளியிட்டிருக்கும் செய்தி எக்ஸ்பைரி உண்டாம் இதுக்கெல்லாம். நான் ஏற்கனவே ஒரு நாள் டிஸ்டிலரியில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? மதுவை தயாரித்து முடித்து அந்த டிஆர்ஓ வந்து கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி கன்சியூமபிள்னு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் சரக்கு வெளியில் போகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதில் எக்ஸ்பைரி ஆகுது. அண்டு இந்த கியூஆர் கோடு முறையில் சாஃப்ட்வேர் கொண்டு வரப்பட்டதுன்ட்டு நான் கூட பாராட்டி பேசியிருந்தேன் அல்லவா? அதற்கு ஒரு வருடம் முன்னதாக ஒரு சில மது வகைகள் விற்பனையே ஆகாது. இப்போ ஒரு பியர்னா ஒரு 5-6 பிராண்டு இருக்கும், விஸ்கி பிராண்டுனா சில பிராண்ட் இருக்கும். புதுசாக கொண்டு வருவாங்க. அதுவும் என்னென்னா இந்த 150 ரூபாய் பாப்பா, 150 ரூபா போட்டு ஓடிடும். ஓகேவா? எது வேணாலும் கிடைச்சா வாங்கிட்டு போயிடுவாங்க. நீ இந்த ஹாஃபு ஃபுல்லு அப்படின்லாம் போகும்போது கொஞ்சம் விலை அதிகமாக வாங்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. இது மாதிரி இவங்க புதுசாக, அதுக்கு தான் லஞ்சம் ஒரு கேஸுக்கு. இவங்க வந்து புதுசாக என்னது பிளாக் டைமண்ட், வேறு என்னப்பா காப்பர், அப்புறம் வீரன் ஒன்று வந்துச்சுல்ல, வீரன், இப்படிலாம் அறிமுகப்படுத்தும் போது அது பெரிய லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்க பாட்டில்ஸு விற்பனை ஆகாது. இந்த மாதிரி அது தேங்கி நின்ன உடனே என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே டாஸ்மாக்கு 1 வருஷம் கழித்து அந்த சரக்கை வந்து கடைக்கு அனுப்புது. கடைங்களில் சார் இதெல்லாம் விற்காது சார் அப்படின்னு விற்காமல் தேங்கி நிற்கிது சார்னு சொன்னேன். சரி குடியா வேறு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு வாங்கி குடோனுக்கு போயிடுச்சுப்பா. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி குடோனுக்கு போன சரக்கு இப்போ திருப்பி அனுப்பி பொங்கலுக்கு எல்லாம் வேகமாக குடிப்பாங்க, வித்துருட்டாங்க. போயிடாதப்பா கடைக்கு சொல்கிறாங்களாம். நான் இதே கேள்வியை கேட்டேன்.
நீ கேட்ட கேள்வி, ஏங்க இந்த இந்த சிங்கிள் மால்ட் விஸ்கி எல்லாம் ஏஜ் ஆக தானேங்க 12 years ஓல்டுன்னு போட்டு அதுக்கு அதிக காசுலாம் வாங்குவாங்களேங்க அப்படின்ட்டு கேட்டால், அதெல்லாம் பழச்சாறுலையும் ப்ராப்பரான மரக்குடுவையிலையும் தயாரிக்கக்கூடிய மதுபானங்கள். வெறும் ஸ்பிரிட்டு மொலாசஸை கலந்தாங்கன்னா என்னங்க ஆகும்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தை சேர்ந்தவர் சில புகைப்படங்களை அனுப்பினார். அதை பார்த்தாவே நம்ம இதில் வாயை வச்சா செத்தோம் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. இன்னொன்று, வருஷம் ஆக எவாப்ரேட் ஆகுமா, குவான்டிட்டி குறையுமா. இப்போ கடைக்கு நானே போகிறேன்னு வச்சுக்குவோம், போயிட்டு அங்கே பார்த்தோன்னே அது எவாப்ரேட் ஆகி 3 வருஷம் ஆனதுனால குறைஞ்சிருக்கும். இவங்க குஷ்டு எடுத்து கொஞ்சோண்டு குஷ்டு வச்சுருக்குறாங்க, தோணுமா தோணாதா? நிறம் மாறுகிறது. இதை விற்றே ஆகணும்னு 14 கோடி மதிப்புள்ள சரக்குகளே இறக்கிட்டாங்களா கொண்டு போய் கடைகள். சார் வர்றவங்க எங்ககிட்ட சண்டை போடுவாங்க சார். அடுத்து பார்த்து என்னையா கம்மியாக இருக்குது வேறு கொடுன்னுவான் இல்லையா, 10 ரூபா வேறு எக்ஸ்ட்ரா வாங்குற, நீ எனக்கு 10 ரூபா கொடு, இதில் 10 ரூபாய்க்கு குடிச்சிருக்கிற நீ. அண்ட் அந்த ஒயினை எடுத்து நீ இந்த 2 இன்ச்சுக்கு டஸ்ட்டு படிச்சிருக்கு, அதெல்லாம் தொடச்சி நீ இந்தாப்பா அப்படின்னு கொடுத்தா கொல்ல பார்க்குறியா என்னன்னு கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? ஒரு அரசு எப்படி இருக்குது பார்த்தியாப்பா, அவனை வச்சு தான் அந்த குடியாரங்க கொடுக்குற காசில் தான்ப்பா கவர்மெண்ட்டே நடத்துறீங்க, நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் குவாலிட்டி நல்ல மதுவை நீ குடிச்சேன்னா 1 வருஷத்தில் கெட்டு போகிற லிவர் 2 வருஷத்தில் கெட்டு போகும், அவ்வளோதான். புரியுதா? பெரிய சப்ஜெக்ட், எரிச்சலாக இருக்குது பேசுறது, விடுங்க. இல்லை சார், கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்ப்பாங்க. கிராமத்துலலாம் சாமானிய மக்கள் என்ன சார் அதை அப்படியே வாங்கிட்டு போவாங்க. தம்பி அதுதான் இருக்கும், வேற குடுன்னா வேற இருக்காது, ஓடிடும். அது தெரிஞ்சு தான்டா பொங்கலுக்கு தள்ளுறாங்க. இல்லை அப்போ அதில் QR கோடு இருக்காது, கொடுத்துட்டு வாங்கிட்டு அதை பிளாக் பண்ணி ஆக்கிடலாம். கொலகார அரசு பார்த்து. நாம் ஏற்கனவே பேசியது போல் காங்கிரஸ் 2ஆக உடைவதற்கான சாத்தியக்கூறு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஹிந்துவில் உத்தவ் நாயக் என்ற செய்தியாளர் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். காங்கிரஸ் தரப்பிலிருந்து வாய்மொழியாகவாவது எங்களுக்கு உத்தரவாதத்தை தாருங்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் கிவ் சம் அஷூரன்ஸ். நீங்கள் வெறும் 96 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு நீங்கள் 2006லேருந்து 2011 வரைக்கும் ஆட்சி நடத்துனீங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்களை வைத்திருந்த போது வேண்டாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்று நாங்கள் இருந்தோம். கடந்த காலங்களில் உங்களுக்கு இவ்வளோ உறுதுணையாக இருக்கிறோம், ஒருவேளை ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு இவங்க இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே திமுகவின் மூத்த அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களை வைத்து அந்த பேச்செல்லாம் இங்கே பேசாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நேற்று. புரியுதா? தட் இஸ் அஃபிஷியல் வேர்டுன்னு எடுத்துக்கலாம், நம்ம கட்சியோட அஃபிஷியல் வேர்டுன்னு எடுத்துக்கலாம். இல்லை சார், இதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறப்ப திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு. எந்த மக்கள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க? இல்லை அதுதான் கேட்குறேன், உண்மையிலே மக்கள் அப்படி நினைப்பாங்களா நான் கேட்குறேன் சார். அப்போ யூபிஎல் என்ன எப்படி இருந்தீங்க நீங்கள்? யூபிஎல் எப்படிப்பா இருந்தீங்க? இப்போ என்ன ஒரு கூட்டணி அமைச்ச உடனே மக்கள் எல்லாம் ஐயா நாங்கள் இந்த கூட்டணி அமைச்சர்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்ட்டு புரட்சி வெடிக்க போதாங்க. என்னடா உருட்டுறீங்க? ஒரு நியாயம் நான் உருட்டுறதுக்கு எந்த மக்கள் வந்து சொன்னாங்க உங்ககிட்ட? சரியா, ஒரு வாதத்துக்கு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது கூட வச்சுக்கலாம், தனியாக சொல்லுன்றாங்களே, அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரகசியமாக வாய்மொழியில் சொல்லுங்கள். ஆனால் இன்னைக்கு வெறும் 25 இடங்களை ஒதுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த திமுக 35 வரை அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் மனநிலைக்கு வந்திருக்கிறது. காங்கிரஸ்க்கா சார்? எப்படி சார்? தேராது ஏடிஎம்கே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி கூவி அழைக்கிறார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு. யாருமே அவர் பக்கத்து சேரலன்னு பார்த்தா பிஎம்கே ஃபோல்டட், டிஎம்டிகே இன் டாக்ஸ் வித் போத் சைட்ஸு, டிடிவி ஃபோல்டட். வெளிப்படையாக இன்னும் அறிவிப்பு வரவில்லையே தவிர ஃபோல்டடுன்றது அவர்களுக்கும் தெரியும். நாமும் பிரேக் பண்ணிட்டோம்ல, ஸ்லோவாக ஜெல்லாகிட்டு இருக்கு. அப்போது ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சா உங்கள் நிலைமை என்ன? காங்கிரஸையும் பற்றி விட்டுட்டா கஷ்டமா? ஸோ நான் கூட இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்க, தாவேகா சைட் போயிடுவாங்கன்னு நினச்சேன். அதுக்கு ஒரு குரூப்பு, அந்த ஜனநாயக பொங்கல் குரூப்பு தான் அங்கே போகணுன்ட்டு இருக்குது. வாலி குரூப்பு இதை விட்டு போக மாட்டோம். அதை மீறி போச்சுன்னா வாலியும் சிதம்பரமும் சேர்ந்து கட்சியை உடைத்து விடுவார்கள். இல்லை சார், அவங்க என்ன சொல்கிறேன், டிவிக்கு விட போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவங்க எடுக்கிற நிலைப்பாடு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ நாள் தான் கொத்தடிமையாகவே அவங்களுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு சொல்கிறாங்க அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களே சார் அவங்க. தட் இஸ் ட்ரூ. அதைத்தானே பிஜேபி எதிர்பார்க்குது. காங்கிரஸ் கட்சியை உடச்சிக்கிட்டு போனோன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு ஆயிடுச்சு. 2 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காங்கிரஸ் முக்து பாரத்தை அடைந்து விடலாம் அல்லவா? அதை பண்ணுன்றாங்க. அது பிற்பகுதியில் பேசுவோம், டெல்லி என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு. ஸோ இப்போது அந்த கூட்டணி எதிர்த்தரப்பில் வலுவாக்கி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பலவீனமானீங்கன்னா, இன்றைக்கி வலுவாக இருக்குன்ட்டு இவங்க வாயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, நேற்று
சண்முகம் கழக குரலை தொடங்கி வைத்தார் என்பதை நான் சொன்னேன். சரி, இப்போ திமுக என்ன பண்ணும், என்ன வழி? எல்லாம் அதிக சீட்டு கேட்டால் இருக்கிறது 234 சீட்டு தான். சரி, போன வாட்டி அண்ணன் செலவு கம்பிட்டு கொடுத்தேன் 25. 50 வச்சுக்க, தனியாக ஒரு 5 வச்சுக்க. அடுத்த அதிரடி மாற்றம். நான் இந்த தேர்தல் பேச்செல்லாம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், தேர்தல் நெருங்க ஒவ்வொருத்தரும் டிசைனாக எப்படி பல்ட்டி அடிப்பாங்கன்னு சொன்னேன்ல. இன்றைக்கி அடுத்த பிரேக்கிங்கை கொடுக்குறேன். திமுக பக்கம் செல்கிறார் ஐயா. நேற்று சென்னை கிளம்பி இருக்கிறார். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் ஐயா திமுக பக்கம் செல்வதற்கான முடிவை எடுத்து விட்டார் என்று தெரிவிக்கிறது. இந்த விஷயத்தை எனக்கு வருத்தம் தான் சார். மக்கள் நல்ல கருத்தில் கொண்டு நல்ல முடிவு எடுத்திருக்கணும். சின்னப்பா எல்லாருக்கும் திடீர்னு மக்கள் நலன் மேலே இம்புட்டு அக்கறை வந்துருச்சு சார். சும்மாவா சார் எலெக்ஷனு? 8 கோடி மக்கள் இருக்காங்க சார். ஐயாவோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா திஸ் இஸ் லாஜிக்கல். என்ன அடிப்படை என்றால், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அணியோடு மகன் இருக்கிறார். அவர்களை எதிர்கொள்ள மாநிலத்திலாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அணி தானே சரி இல்லையா? உங்களுக்கு பதிலுக்கு பவர் வேணும், சப்போர்ட் வேணும், ஃபினான்ஸ் வேணும். தம்பி பக்கம் போகலாம், தம்பி கருத்தை வலுப்படுத்தலாம். தம்பியவே தாங்கி பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லாமல் தம்பி அனாதையாக தவித்து கொண்டு இருக்கிறாரே. ஐயாவால் இன்றைக்கி ஒரு 20 தொகுதிக்கு நல்ல செலவு பண்ணி கேம்பெயின் பண்ணக்கூடிய நிதி வசதி ஐயாவிடம் இருக்கிறதா? தம்பி தருவாரா? தம்பியின் கஜானாவும் காலி செய்யப்பட்டு விட்டது சொல்கிறேன். சரிங்க சார், இப்போ காங்கிரஸ்க்கு 35 தொகுதி, கம்யூனிஸ்டுகள் 2 இலக்கத்தில் கேட்குறாங்க. ஐயாவும் போகிறாருன்னா எத்தனை நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க? அதுக்கு தாம்மா சொன்னேன், இது டபுளாக தரேன்னு சொன்னேன்ல. செலவுகளாக நிறையா கொடுக்குறாங்க. 50 வச்சுக்குங்க. ஒரு 8 மாடி கட்டடமோ என்னமோ கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிபிஐ சிபிஎம் 2 பேரும். மேலே இன்னும் ஒரு 5 மாடி கட்டுங்க. பாஷியத்திட்ட சொல்லி ஒரு 2 ஃப்ளோரை ஒதுக்கி விட்றாங்க. இப்போ உண்டியல் குளிக்கிட்டு தெரியாதுங்க, அசிங்கமாக இருக்குது. இந்தாங்க டிஜிட்டல் உண்டியல், ஆர்டிஜிஎஸில் வாங்கிக்கங்க. அண்டு மனதார சொல்கிறேன், தோழர் சண்முகம் இவர்கள் விலை பேச நினைத்தால் விலை போக மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அப்படியே இருப்பார்களா? அப்போ மாநில குழு கூட்டத்தில் சண்முகம் மட்டும் கத்திருப்பார், இல்லை நம்ம 10 சீட்டுக்கு கம்மியாக திருப்பி அதே 6 கொடுக்குறாங்கன்னா நம்ம தனியாக போட்டி போடலாம் தோழர்னு சொன்னோடனே அந்த மாநில குழுவில் இருக்க அத்தனை பேரும் எந்திரிச்சு இல்லை கொடுக்குற 6 வாங்கி போன்னு சொன்னாங்கன்னா சண்முகம் என்ன பண்ணுவார்? வாங்கி தானே சார் ஆகணும். ரைட்டா? அதே மீறி பேசினோன்னா சண்முகம் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துடுவாங்க. போலிங் பீரோவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு. நீ என்ன கம்யூனிஸ்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான்சென்ஸ். இப்போது திருமாவளவனுக்கு அடுத்த டாஸ்க்கு, அவரே ஐயாவை அழைக்கணும் கூட்டணிக்கு. அழைப்பாரா? அழைப்பார். ஏன் தெரியல. அழைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு. அப்போ கூசாமல் அழைப்பார் சார். 6 சீட்டை 4 சீட்டாக வாங்கிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு. இப்போ எத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க? 4 எம்எல்ஏ இருக்காங்க. அதே 4 வாங்கிக்க, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. ஒருவேளை திரும்ப கட்சியின் வளர்ச்சி கருதி தலித்துகளுக்கு அதிகாரம்ட்டு ஏதாவது ஆரம்பிச்சாருன்னா, கட்சியில் இருக்க சிந்தனை செல்வன், ஆளூர் சானவாசு, ரவிக்குமார், அவ்வளோ பேரும் சேர்ந்து அண்ணே கம்முன்னு இருண்ணே, அதெல்லாம் மீறி நீ ஏதாவது இந்த மாதிரி தலித்துகளுக்கு அதிகாரம்னு சொன்னோன்னா நாங்கள் வேணால் தனியாக திடீர் விடுதலை கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு கிளம்புறோண்ணே, நீ போய்க்கண்ணே அப்படின்ட்டுருவாங்க. ரைட்டா? அப்போ என்ன சொல்ல திரும்ப? சரிப்பா, அண்ணனுக்கு 50 போட்டு கொடு. இதுதான் திமுக உத்தி. 1.5 லட்சம் கோடின்ட்டு நான் சொன்னேன் தெரியுதா? அந்த 1.5 லட்சம் கோடி இதுக்கு பயன்படாமல் வேறு எதுக்கு? இன்னொன்று எல்லாம் வாங்கிட்டாங்க. மாப்பிள்ளைகிட்ட வாட்ச் மட்டும் 300 கோடிக்கு இருக்குது. காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குப்பை எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பராசக்தி காண்டாவுது தெரியுதா? அந்த பராசக்தியை பார்த்துட்டு ஒருத்தர் புகழ்ந்து ஒரு கடிதமே எழுதியிருக்காரு சார். சரி, அந்த கடிதத்தை யாருக்கு எழுதியிருக்காரு? தமிழ் தீ பரவட்டும். நேற்று தீ பரவட்டும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள்ட்டையும் நயனா நாயந்திரன் அவர்கள்ட்டையும் கேட்குறாங்க, தீ பரவனா தேட்டர்லாம் எரிஞ்சு போகும். கரெக்டு தானே? அன்புள்ள இளவல் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸ்டாப். படத்தோட தயாரிப்பாளர் பேர் என்ன? ஆகாஷ் பாஸ்கர். ஆகாஷ் பாஸ்கர். எந்த நிறுவனம் தயாரிச்சது? விடியல் பிக்சர்ஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யார்? ரெட் ஜெயிண்ட். சிவப்பு பூதத்துக்கு மேலாண் இயக்குனர் யார்? இன்பன் உதயநிதியா? உதயநிதிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அளவுக்கு தான் அடிக்கணும் சொம்பு. இதுக்கு தான் அவனை எம்பி ஆக்குறதா? ஆமாம், எம்பி லெட்டர் கேட்டு சினிமா விமர்சனம் எழுதுறதுக்காயா? நான் கேட்குறேன். எல்லா கட்சியும் தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. மக்கள் நீதிமைன்னு ஒரு கட்சி. சொல்றாக்கண்ணு, நீ சொல்றாக்கண்ணு கரெக்டாக சொல்கிறேன். ஏண்டா அவன் இங்கே அப்படியே டக்கர் அடிச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு மெனிப்புலேட் பண்ணி ஏதாவது ஒரு கவலை இருக்கா அந்த கட்சிக்கு? ஏதாவது அவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, 2 இலக்கம் வேணும், ஒத்த இலக்கம் வேணும்னு கத்திட்டு இருக்காங்க. இவர் ஒன்றுமே பேச மாட்டாரு. அது நமக்கு என்ன வந்துச்சு? நான் எம்பி ஆகிட்டேன். நான் சொன்னேன், அந்த அருணுக்கு கேட்டு உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்கிறோம். அந்த அருணாச்சலனுக்கும் ஒரு ஸ்நேகனுக்கும் ஒரு சீட்டை வாங்கி கொடுக்கலாம்ல. கமலுக்கு மனசு இல்லை. இதை பண்ணலாம்ல. இன்னொன்று, உங்களுக்கு எம்பி பதவி வாங்கிட்டீங்க, இப்போ ரிசீவ் பண்ண வைக்கலாம் சொல்ல முடியாது. கரெக்டா? இல்லை எடப்பாடி சிறப்பாக ஆட்சி செய்தார் ஒரே ஒரு ட்வீட் போட்டால் முடிஞ்சா?
பகிருங்கும் இல்லையா? எதுக்கு இந்த வேலை? சினிமா விமர்சனம் பண்ணுறதுக்காக அவனுக்கு ராஜ்யசபாவில் லெட்டர் அடிச்சு கொடுத்தாங்க. தன்னிலை தாழாமை வேண்டும், தாழும் வரை வாழாமை வேண்டும். அவ்வளோதான். விடு, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, இந்த லெட்டரும் படிக்க வேணாம் போதும். டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி இதுதான், புரியுதா? அண்ட் ஐயாவே போகிறாரு, தேமுதிக போக வாய்ப்பு இருக்கிறதா? நாங்கள் என்ன சும்மா 10-15 கூட்டணி வைக்கிறோங்களா? 30 சீட்டு வேணும் சார். துணை முதலமைச்சர் பதவி இப்போது சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? செலவு கொஞ்சம் அதிகமாக பண்ணி ஓட்டை வாங்குங்க. இப்போ இது தேமுதிக கிட்ட வேலை செய்யுமா செய்யாதா? பர்ஃபெக்டாக வேலை செய்யும் சார். நெக்ஸ்ட்டு 300 தானே, 350 கொடுத்தாங்க 2 சீட்டுக்கு. 350 கொடுக்க மாட்டாங்க. இந்த கையில் பார்த்தா போதும். ரொம்ப பேச வேண்டாம், விட்டுருங்க. ஒன்று, திரு அமித்ஷா அவர்களுக்கும் பிஜேபி தலைவர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறேன். ஜான் பாண்டியன் நம்மோடு தானே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஜான் பாண்டியன் திமுக அணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. தென்பகுதியில் மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை ஒட்டுமொத்தமாக நம் பக்கம் திருப்பி விடலாம் என்று பிஜேபி மற்றும் அதிமுக ஜான் பாண்டியன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோரை நம் பக்கம் தானே இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஜான் பாண்டியன் அவர்களோடு திமுக பேசி கொண்டிருக்கிறது. நேற்று ராஜகண்ணப்பன் அவர்களும் ஒரு இதில் பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? ஐயா ராமதாஸ் அவர்கள் கூடயும் ஜான் பாண்டியன் அவர்கள் கூடயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. சொல்லுமா? வார்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வார். நீ சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்கும்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு சினிமா விமர்சனம் எழுதிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன். அது மாதிரி இன்னொரு கட்சி இவங்க எல்லாம் கூட்டணி எத்தனை சீட்டு எங்கிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன படத்தை தடை பண்ணி விட்டாங்க. சரி, அதை விட டெல்லிக்கு வேறு கூப்பிட்டுருக்காங்க. அந்த இது 2-3 கட்சியில் வந்து வேட்பு மனு விருப்ப மனுலாம் வாங்கி முடித்து அதிமுகவில் நேர்காணலே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேர்காணல் போயிட்டு இருக்கு சார். ஐயா விருப்ப மனுலாம் வாங்கிட்டார், அடுத்து நேர்காணல் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். திமுகவில் ஆல்ரெடி கேண்டிடேட் லிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. தான் ஒரு தொகுதிக்கு 3 பேரை பேனா நிறுவனம், உளவு நிறுவனம், ஐபாக் எல்லாருக்கிட்டையும் வாங்கி அவங்க வச்சாங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனலிஸ்ட்டு. தனியாக போட்டுட்டு சிஎம் ஆக போகிறவங்க ஏதாவது இந்த வேட்பாளரை பற்றி பேசுகிறத பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சு? ஆறு எங்கள் அண்ணன் நாம் தமிழர் கட்சி பேசுகிறீங்களா? ஏப்பா அது தமாஸ்க்கு போட்டுட்டு இதுக்குள்ளே ஏப்பா சொல்லுங்க. இல்ல இப்பதான் எனக்கும் ஞாபகம் வருது. அவங்களும் எதுவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்த மாதிரி தெரியலையே. ஏமா வருஷம் பயிற்சி எடுக்கிறவங்க திருப்பி பயிற்சி எடுக்க போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? நீங்க இப்படி பேசாதீங்க சார். ஏன்பா? அண்ணன் வந்து தேர்தல் ஆரம்பிக்குது 6 மாசத்துக்கு முன்னாடி வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாரு. ஆமா, அதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க தேர்தல் நெருக்கத்தில் யார் யார் கூட்டணி எப்படி வேட்பாளர் மற்ற கட்சி அறிவிக்கிறாங்கன்றதெல்லாம் ஆலோசித்து அதற்கு ஏற்றது போல் அறிவிப்பார்கள். பயிற்சி எடுக்கிறதுக்கு எப்போ அறிவிச்சா என்னப்பா? அது மட்டும் இல்லை, மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க இடும்பாவனம் கார்த்தியோட அந்த தொகுதியெல்லாம். ஏன் பொதுவாக சொல்கிறாங்க. மாலதி சொல்வதும் சரி. இப்போ ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய வேட்பாளராக அந்த இடத்தில் இருந்தால் இவரை மாற்றுங்கள் என்று தானே பேச்சு வரும். எங்கள் அண்ணனை ரொம்ப அடிச்சு ரைட் விட்டுரு, அடுத்து போவாங்க. சரியா? அதனால் திமுக இதனால தான் வார்னு இதை சொல்கிறேன், புரியுதா? ஏன்னா இஃப் யூ மேக் அ மிஸ்டேக்னா 5 வருஷம் சொல்லி முடிஞ்சிச்சு. அதனால் எந்த எல்லைக்கும் அரசியல் கட்சிகள் செல்லும். ஓகேவா? ஸோ இப்போ காங்கிரஸுக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. 35 வரைக்கும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆஸ் மாலதி டோல்ட், எங்கே அக்கமடேட் பண்ணுவீங்க? எனக்கு கேட்டால் சார் எல்லாரும் அங்கே போட்டும் சார், விஜய் மட்டும் என்டிஏக்கு வந்துட்டா போதும் சார். சாயங்காலம் தெரிஞ்சிடும், சாயங்காலம் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் வேட்பு மனுவெல்லாம் அவங்க கொடுக்காம அமைதியாக இருக்காங்க. யார்? தாவேக்கா. வர்றேன் இல்லை சார், மாவட்ட செயலாளர் நியமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், அங்கிட்டு நேர்காணலை முடிச்சுட்டாங்கய்யா. ஒரு கட்சி விருப்ப மனுலாம் வாங்கி முடிச்சுட்டாங்கய்யா. புது கட்சி அப்படிதான் அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன இருக்குதான். சரி, என்ன செய்யணும்? அதை அறிவிப்பாங்க தேர்தல் ஆணையம். அது வர அன்னைக்கு நாங்கள் 2 நாளில் ஐடிவி மூலமாக எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோம். 234 தொகுதிக்குமா கொண்டு போயிடுவோம். 234 சின்னத்தையுமா? அது அங்கே பாய்ஸ் இருக்காங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொண்டு போயிடுவாங்க. எப்படிப்பா கொண்டு போவீங்க? இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுவோம் சார், பார்க்குறேன் பார்க்கட்டும். உங்கள் அம்மா இன்ஸ்டாவில் இருக்கா? அம்மாட்ட ஃபோன் இல்லை சார். அப்புறம் சரி, இதை பேசிக்கும், ரைட்டா? ஸோ அதிமுக அணியில் என்ன டெவலப்மெண்ட்ஸுன்றதை நான் பின்னர் கூறுகிறேன். டிஎம்கே இவ்வளோ யுக்தி பண்ணுறாங்க சார். இது எல்லாமே என்டிஏவுக்கு சாதகமாக தான் அமைன்னு நான் நினைக்கிறேன் சார். எப்படிப்பா? எந்த அடிப்படையில் சொல்கிறேன்? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐயாவும் திருமாவளவன் அவர்களும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ அவ்வளோக்கா வந்து அது வந்து தேர்தலில் எடுபடல, துடைத்து போடப்பட்டார்கள். இன்னைக்கு வந்து அன்புமணி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. அப்படி இருக்கப்ப ஐயாவோட எல்லா வாக்குமே நான் இங்கிட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். முந்த நாளாக நேத்தா பகவத்கீதை நேற்று தானே என்று நினைக்கிறேன். பகவத்கீதை சொன்னேன், என்ன சொன்னேன்? எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கப் போகிறதோ நன்றாகவே நடக்கும். அவ்வளோதான். எனக்கு மனசு வருத்தம், பர்சனலாக வருத்தம். ஆனால் திஸ் இஸ் அரசியல்.
ஐயாவுக்கு தெரியாத அரசியல் இல்லை. அவர் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை காலம் முடிவு செய்யும். சரியா? நான் என் விருப்பத்தை சொல்லியிருந்தேன். இன்னும் எனக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்குது. அண்டு டெல்லி மேலிடத்தில் பேசிய போது பொங்கல் 15 பொங்கல், ஆமாம் சார். பொங்கல் தினத்துக்குள் எண்ணிக்கைகள் இறுதி செய்யப்பட வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியாக இருக்கிறார். வளவளன்னு இழுத்துட்டு இருக்காரு. நம்பர் ஷுட் பி ஃபைனலைஸ். இன்னும் 3 நாள் தான் சார் இருக்கு. ஸோ ஐயாவிடமிருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கவில்லை என்பதால் ஐயா திமுக அணிக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. திமுக பேசிகிட்டு இருக்காங்கன்றது அவங்க as Malathi told, it is obvious. ஓகே, பிஜேபி சைடோ அதிமுக சைடோ ஐயா தரப்பிலிருந்து பேசவில்லை என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். அப்போ எங்கே பேசிகிட்டு இருக்காரு? ஸோ ஐயா நினைத்தது நடக்க வேண்டும் என்று என் மனதார நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரியே இவங்க 15ஆம் தேதிக்குள்ளே தொகுதி பங்கீடு அது எல்லாத்தையுமே வந்து இறுதி பண்ணிட்டாங்கன்னா என்டிஏ மிகப்பெரிய சிக்கலில் சந்திக்கும் சார். ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி 15ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன தொகுதின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து திமுக வந்து தொகுதி பங்கீடை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ ஒருவேளை எங்களுக்கு வந்து நிறையா தொகுதி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கட்சி வம்பு பண்ணிட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள என்டிஏ கூட்டணி வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி தொகுதி பங்கீடை வந்து பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். இருப்பதில் பெரிய கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தங்களது இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் குறைத்து கொண்டு இடஒதுக்கீடு செய்ய வேண்டியதுதான். when there is a will there is a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அவ்வளோதான் பாஸ். நான் தான் சொல்லினிருக்கேன். அவங்க பிஜேபிக்கு நேற்று ஒரு டெல்லியிலிருந்து ஒரு நண்பரிடம் பேசி கொண்டிருந்தேன். கூட்டணிலாம் அமையிறதுக்கு முன்னாடி 2023 பிஜேபி தமிழ்நாட்டில் சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்போ எடிஎம்கே கூட்டணியே இல்லை. 23 சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ஹவு சீரியஸ்லி தே டேக் எலெக்ஷன்ஸ். அமித்ஷாவுக்கு வீடு பார்க்குறாங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போது புதுசாக ஒரு கட்சி வந்துச்சுன்னா ஒன்று உள்ளே சேர்த்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா பைசா நாங்கள் தரோம் தனியாக போய் நில்லுன்ட்டு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களா? இதற்கென்றே அளவெடுத்து செய்த அதிபரின் கட்சி போன்ற கட்சிகளை உருவாக்கக்கூடாதா தேர்தல் நேரத்தில்? புரியுதா? சார், 9ஆம் தேதி வந்துட்டு தேமுதிக நடத்திய அந்த மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாங்கள் யாரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா சொன்னாங்க. நாங்கள் பின்னாடி சொல்லுவோம், நாங்கள் சாணக்கியத்தனமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காலையிலே நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி 30 சீட்டும் 300 கோடி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தினமலரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு சார். தேமுதிக வந்து 30 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு டிபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்டதா? திமுக மற்றும் பிஜேபி தலைவர்களிடம் பேசிய பிறகு தானே நான் இந்த செய்திகளை வெளியிடுகிறேன். அவர்களுக்கு பின்னர் கிடைத்திருக்கலாம். இந்த மொமெண்ட் வரைக்கும் டிஎம்டிகே ஃபைனலைஸ் பண்ணல. என்டிஏ தேமுதிகவை ஃபர்தராக என்கேஜ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. அவ்வளோ தர முடியாதுன்னு சொல்லிட்டோம். நம்பரை குறைச்சிக்கிட்டு வாங்க பேசுவோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க முடியாதுன்ற எண்ணத்துலலாம் இங்கிட்டு வராதிங்க அப்படின்ற ஒரு மூடுக்கு அவங்க வந்துட்டாங்க. விகடனில் வேற ஒரு செய்தி வந்திருக்கு சார், படிச்சிடுறேன். 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலினும் சைதை துரைசாமியும் மோதினார்கள். அந்த தேர்தலில் ஸ்டாலின் பெற்ற வெற்றிக்கு எதிராக சைதை துரைசாமி வழக்கு தொடுத்திருந்தார். நீண்ட காலமாக இழுபறியாகவே இருந்த இந்த வழக்கில் இறுதி விசாரணை வரும் ஜனவரி 21ஆம் தேதி உச்சநீதிமன்றத்துக்கு வரவிருக்கிறதாம். அந்த வழக்கில் ஸ்டாலினை லாக் செய்வதற்கு தேவையான பல சட்ட நுணுக்கங்களை ஏற்பாடு செய்திருக்கிறதாம் டெல்லி மேலிடம். தனக்கு எதிரான டெல்லியின் நகர்வுகளை புரிந்து கொண்ட முதல்வரும் வழக்கு விசாரணையில் எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக 3 முறை சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறாராம். தலைவருக்கு எதிராக எந்த தீர்ப்பும் வந்துவிடாது, அப்படியே வந்தாலும் தலைவர் மீது அனுதாபம் தான் உருவாகும், தப்பான கணக்கை போட்டு காய் நகர்த்துகிறது டெல்லி என்கிறார்கள் அறிவாலய புள்ளிகள். இந்த வழக்கில் ஸ்டாலின் தரப்புக்கு தான்ப்பா வெற்றி உறுதி. இப்போவே சொல்ல முடியும் என்னால். ஏன் சார் அப்படி? ஸ்டாலின் கிட்ட தான் நீதி இருக்கா? யார் அப்பேர் ஆகுது அவருக்கு? வின்சன் வின்சன். சார் என்னங்க சார், சாதாரண கேஸுக்கெல்லாம் வந்து முகுல் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங்வி வைப்பாங்க. இந்த கேஸுக்கு வில்சனா போறாரு? சிபல் தான் இதில், கபில் சிபல் தான் ஆஜராகிறார். இவர் திரு சைதை துரைசாமி அவர்கள் சார்பாக தம்மா சேஷாத்ரி நாயுடுன்ட்டு அந்த யூஜிசி கேஸில் ஆர்கியூ பண்ணார்ல, நீட்டாக ஆர்கியூ பண்ணுவார், அவர் ஆஜராகிறார். பட்டு ஆலோசனைகள் எல்லாம் சொல்வது முக்கியமான அந்த சட்ட நிபுணர்களோடு அந்த நிபுணர் இந்த வின்சன். இப்போ சொல்லுங்கள், வெற்றி யார் பக்கம்? பிஜேபி பக்கம். என்னப்பா பொசுக்குன்னு முடிச்சிட்ட? ஆமாம் சார், நீங்கள் வஞ்ச புகழ் செய்தியில் சொல்கிறப்ப எனக்கு தெரியும். ஏ வாத புலியா அவரு? அன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன்ட்ட வாதாடினாரு, மைக்கா பண்ணி விட்டாரு. போதும் நீ பேச. அவர் வாதாடுறதுக்கு முன்னாடியே நீ தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிடுவாங்க நீதிபதிகள். ரைட்டு, நீ வாத போதும், ஏன்னா இந்தப்பா ஆர்டர் உனக்கு என்று சொல்லிவிடுவார். அது ரொம்ப முக்கியமான வழக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியும் ஜூனியர் ரிப்போர்ட் ஆகிருந்ததை படித்தோம். நம்ம தங்கை தலைவர் படித்தோமா? இந்த வழக்கு உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது.
சார் அந்த நியூஸ்லேயே நீங்கள் கடைசியில் பார்த்துருப்பீங்க, எனக்கும் லாஜிக்காக தான் தெரியுது. ஒருவேளை திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு தகுதி நீக்கம் பண்ணாங்கன்னா அது மக்கள் மத்தியில் அவருக்கு அனுதாபமாக மாற வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறிச்சுன்னா திமுக ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய அனுதாபமாக மாறட்டும். மாறி பாருங்க, உண்மையிலேயே வருங்க, எதிராக வந்துச்சுன்னா அனுதாபமும் மாறி திமுக ஜெயிக்க போகுது. சரி, ஜெயிக்கிட்டோம். சிஎம் யார்? உதயநிதி ஸ்டாலின். தங்கை தலைவர் விட்டு விடுவாரா? அதிர்ச்சி தகவல் சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்போது அந்த அதிர்ச்சி தகவலை சொல்கிறேன். பிஜேபியோடு 2 முக்கியமான திமுக தலைகள் பேசிக்கொண்டிருக்கின்றன. நீங்கள் சொல்வதை கேட்கிறோம், எங்களை விட்டு விடுங்கள். அதில் ஒன்று செந்தில் பாலாஜி அவர்கள், அடுத்தது கே நேரு அவர்கள். முடிஞ்சிச்சே. பிரில்லியன்ட் மேன், வெரி அப்ரிஷியேட்டிவ். எப்படி அவங்க ஏன் அவங்க 2 பேரும் சொன்னீங்க கரெக்டாக? திமுக பெரிய தலைங்க அவங்க தான் சார். இப்போ இருந்த அந்த வழக்கு சொந்தம் மற்றவங்க மேலேயும் தானே இருக்கே, இருந்தாலும் பெரிய தலைனா அவங்க. என்ன காரணம் என்றால் அவர்கள் இருவரும் செயல் வீரர்கள். இப்போ துரைமுருகனை எடுத்துக்கிட்டிங்கன்னா வஜ்ராயுதம் கஞ்சராயுதம்னு ஏதாவது உருட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். உதயநிதி வஜ்ராயுதமா இப்படி தான் உருட்ட முடியும். அவர் தொகுதிக்கு போக முடியுமா முதல்ல? மகனுக்கு சீட்டு வாங்கணும் என்ன சார்? அதனால் அவர் ஒரு சிக்கல் இல்லை. வேறு சொல்லி கொண்டால் இப்போ மானவ தங்கராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி தாண்டி அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கே இல்லை. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விழுப்புரம் அந்த பகுதியில் செல்வாக்கு இல்லை. வேறு சொல்லிக்கிற மாதிரி முக்கிய அமைச்சர்கள் யாரும் இல்லை. இவர்கள் தளபதிகள் டெலிவர் பண்ணக்கூடியவர்கள். சரியா? அந்த அடிப்படையில் இவங்க தான் டார்கெட்டு. இன்னொன்று, இவர்கள் மீது தான் நல்ல வலுவாக கொத்தாக சிக்கியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க 2 பேரும் தளபதியை சிஎம்மாக்காமல் நான் ஓய மாட்டேன், நான் இங்கே ஜெயிலில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? செந்தில் பாலாஜி அவராக போராடி தான் சிறையிலிருந்து வெளியே வந்தார். வீடியோ போட்டதோடு சரி, தொட்டுப்பார் சீண்டிப்பார்றாங்க, தொட்டுட்டாங்க. தொட்டோன்னு சரி, அதான் தொட்டாங்க, பண்ணிட்டு போயிட்டார். கே நேருக்கு அந்த வீடியோ கூட இல்லை. அது கூட இல்லை. வாங்கி 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 இந்த குடும்பத்துக்கிட்ட கொடுத்து தேர்தல் செலவுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அண்ணே ஒரு 30 தொகுதியை பார்த்துக்கணேன்னு இப்போ சொல்கிறாங்க. ஒரு சிம்பிளாக நேரு என்ன எதிர்பார்க்குறதுனா, செட்டிங்கை நான் பண்ணிக்கிறேன் இடி அதிகாரிகளை, திமுக இந்த மிரட்டல்களுக்கு அஞ்சாது, பாசிச பாஜகவே அப்படின்னு ஒரு அறிக்கை. நேரு அவர்களை மிரட்டுறதுக்காண்டி இப்படி பண்ணுறாங்க. எங்கள் தலைமை நிலை செயலாளர் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டார், ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல, இல்லை நீங்களே போய் பேசலாம்ல. மவனுக்கு பஞ்சாயத்துன்னா உடனே நிதி ஆயோக் கூட்டத்தை கலந்துக்கிறதுக்கு ஓடுறீங்க. தனியாக பிரதமரை 5 நிமிஷம் சந்தித்து பேசணுமா? அப்படியே சொல்லின் செல்வர் பேசி கிழிச்சிருவார் பிரதமர்கிட்ட ஹிந்தியில். என்ன நிதி கேட்டுறீங்களா நீங்கள் ஹிந்தியில்? சார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறவர் எப்படி சார் ஹிந்தியில் பேசுவார்? போலியே ஸ்டாலின்ஜி அப்படின்னு மேரா பேட்டா அதானே பேசியிருப்பீங்க. டு யூ திங்க் தேல் பி ரெடி டு கோ டு ஜெயில் ஃபார் திஸ் ஃபேமிலி? அந்த பெரிய தலைங்களே போயிடுச்சுன்னா அப்புறம் மீதி இருக்கக்கூடிய சிறு தலைகள், அது ஏவாவேல் அவர்களுக்கு பரிசு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த விதி எப்படியெல்லாம் வினோதமாக விளையாடுகிறது பாருங்கள். சேகர் பாபுவும் அன்சுல் மிஸ்ராவும் சேர்ந்து தான் கொள்ளைச்சது. சரியா? அன்சுல் மிஸ்ரா டெபுடேஷன் வாங்கிக்கிட்டு மத்திய அரசு பணிக்கு சென்று விட்டார். இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். சேகர் பாபுக்கு எதிராக அவர் அப்ரூவராக மாறுவாரா மாற மாட்டாரா? நிச்சயமாக. போதுமா? முடிஞ்சுதா? மூர்த்திக்கு நம்மளே அடுத்தடுத்த ஆதாரங்களை அள்ளி தந்து கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஹிண்ட்டும் கொடுத்துட்டோம். அந்த ஸ்ரீபெரும்புதூர் மேட்ரு ஒன்று சொன்னீங்க. இன்னொன்று அந்த ஒரு பத்திரம் ஒன்று நம்ம டிஸ்பிளே பண்ணோமே, பவர் ஆஃப் அட்டர்னி, நெடுஞ்சாலைத்துறை அந்த டாக்குமெண்ட் ஒன்று சொன்னோமே, கவர்மெண்ட்டில் எடுத்து கவர்மெண்ட்டுக்கே விற்கிறாங்க 170 கோடி. அந்த விவகாரம் குறித்து பேசியிருந்தோம். இப்போது யார் ரிஸ்க் எடுப்பா? இப்போ மாலதி கேட்டாங்க, சார் என்ன சார் அனுதாபமாக மாறுமேன்னு. இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் போட்டி போட முடியாதுன்னு சொன்னால் இவர்கள் வெற்றி பெறுவார்களா? அங்கிட்டு மெயின் பீஸை பிடுங்கிட்டு இங்கே இருக்கிற சைடு பீஸை பூரா எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி தேர்தலில் போட்டிடுவீங்க? அண்ட் மீண்டும் மீண்டும் நாமக்கல்லையோ அது ஏதோ ஒரு ஊரில் திரு பழனிசாமி அவர்கள் பேசிய உரையை ஏன் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகிறேன். போட்டிட்டு ஆளே இல்லாமல் ஜெயிக்க போகிறான். அனுதாபாலை வர்றதுக்கு இவர் நான் தமிழ்நாடு போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாரு. 2Gல சிறை சென்றாங்களே, அனுதாபாலை வந்ததா மக்கள் கொண்டாடினார்களா? கொண்டாடினார்கள். எனக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. எப்போ ராஜா உள்ளே போவார், எப்போ ஆராசா உள்ளே போவார். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவே கொண்டாடிச்சு. புரியுதா? அதுக்கு தாம்மா கிரவுண்டு பில்டு பண்ணுறாங்க. தம்பி கூட வருத்தப்பட்டு கேட்டார், எங்கே சார் நவம்பர் மாதமே 3வது வாரத்தில் எல்லாம் கிடக்குன்றீங்க, டாமி தூங்கிட்டு இருக்குது, சொங்கி டாமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக டாமியை பேசியிருக்கிறார். மேம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க சார், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன மட்டும் ஏன் கோர்த்து விடுறீங்க? அவங்களே சேர்த்து கோர்த்து விடுங்க. புரியுதா? கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஒரு பக்கம் இன்பதோர பெட்டிஷன் போடுறாரு, இன்பதோர கேஸ் போடுறாரு. இன்பதோர பெட்டிஷன் ஐ திங்க் இட் இஸ் கம்மிங் அப் ஃபார் ஹியரிங் டுடே. சரியா? இது போல் தரவுகளை தயார் பண்ணி கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆராசாவும் கனிமொழி அவர்களும் கைது செய்யப்பட்ட போது ஏன் சமூகம் கொண்டாடியது என்றால் 1,70,70,000 கோடின்னு போட்டு ஊதிட்டாங்க.
ஒன்றுமே இல்லை அந்த ரூபா, அவ்வளோலாம் ஆகலைன்றதுலாம் பின்னாடி ட்ரையல் முடிஞ்சு தான் தெரிஞ்சிச்சு. டாஸ்மாக் ஊழல் வழக்கு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். டாஸ்மாக் கேஸில் யாராவது வருத்தப்பட்டாங்க, ஏய் பாவம்ப்பா, யாருப்பா அந்த சின்ன பையன் ஆகாஷ் பாஸ்கரை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க, தம்பி ரதீஷை லண்டனுக்கு விரட்டி விட்டீங்கன்னு வருத்தப்பட்டாங்களா? என்னாயா அவங்க சொங்கியாக இருக்காங்க, தூக்காமல் இப்படி கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு தான் பேசுனாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த தரவுகள் கிரவுண்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு when they strike people will celebrate. அப்போது பழனிசாமி அவர்கள் சொன்னது போல் போட்டியிட ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள். திமுகவுக்கு இந்த செய்தி செந்தில் பாலாஜி திருப்பி ஜெயிலுக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்று தியரி ஒன்று சொல்கிறேன். ஸ்டாலின் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால், தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் உருவானால், செந்தில் பாலாஜியோ நேருவோ ஏக்நாத் ஷிண்டேவாக மாற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன கொள்கை வீரரா? அவருக்கும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? அது மட்டும்தான் அவரது கனவு. இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக செயல் தலைவராக இருக்க வேண்டிய தேவை அவருக்கு என்ன சார் இருக்குது? அவரால் தான் ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா நான் தலைவனாக இருந்துட்டு போகிறேன். அங்கே கட்டியாகவே தூக்கி அந்நியார்கிட்ட கொடுத்தாரு. இன்னொன்று, ஏன்பா கட்சியை உடச்சுன்னு ஒரே ஜெயிலுக்கு போகிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்ப்பா? ஏக்நாத் ஷிண்டே என்ன செஞ்சார்? கட்சியை உடைச்சிட்டாரு. அவ்வளோதான். அந்த கட்சியை உடைத்தது தாக்கரே குடும்பத்தை தெருவில் கொண்டு வந்து விட்டார்களா? தேசிய சிலை தலைவர் நபீன் அவர்கள் என்ன சொன்னார்? ஏ சனாதன் தர்ம இந்தியாவில் எங்கே இழிவுபடுத்தலை, இங்கே இழிவுபடுத்துகிறாங்க சொன்னாரா? அப்படி இழிவுபடுத்தின அந்த குடும்பம் தப்பிக்கலாமா? மேலும் இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க சிந்திக்கிறதே வித்தியாசமாக இருக்குது. தமிழகம் ஒரு புண்ணிய பூமி, இது புண்ணிய பூமி என்பதால் தான் இங்கே அகத்தியர் காலை வைத்திருக்கிறார். இந்த புண்ணிய பூமியை பாவிகள் ஆளக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அந்த உருட்டு. தே திங்க் சீரியஸ்லி. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கோவில்கள் இங்கே இருக்கின்றன. ஒரு பக்திமயமான இந்த ஊரை பாவிகள் ஆள்கிறார்கள். அதனால் இந்த பாவிகளை அகற்றுவது எங்களது கடமை. எப்படிப்பா விடுவாங்க? இதோட நீட்சி தான் ஜனநாயகம். புரியுதா? தப்பி தவறி கூட மிஸ் ஆகிடக்கூடாது. சரி, நாளை சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது என்றதெல்லாம் நம்ம காலையில் படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் அந்த படப்பிடிப்பு நடத்தக்கூடிய இந்த நேரத்தில் திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு உள்ளே போய்விட்டார் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். என்ன நடந்துச்சு விசாரணையில், விஜய் எப்படி பிஹேவ் பண்ணான்றது டீட்டெயில் எல்லாம் சிபிஐ அதிகாரிகளிடம் பேசிவிட்டு நாளை விரிவாக நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சார், ப்ளீஸ். கருப்பு கலர் சட்டை போட்டு போயிருக்காரு, கருப்பு கலர் காரில் போயிருக்காரு. ஸோ இப்படி சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டதே அவரோட கிராஃபை ஏற்றிருக்கு. சரி, உள்ளே போயிட்டார். இன்னைக்கு என்ன கேட்டிருப்பாங்க? ஒரு லைட்டாக ஒரு டீ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்பாங்க? ஏன் லேட்டாக வந்தீங்க? ஆமாம், ஏன்பா எதுக்குமே நீ டயத்துக்கு போக மாட்டியா? கரூரில் கூட்டத்துக்கு தான் லேட்டாக போகிறேன்னு பார்த்தா விசாரணைக்கு லேட்டாக வர்ற. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நார்மலாக இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுகிறேன். இதில் விஜய்கிட்ட விசாரிக்கிறது ஒன்றுமே இல்லை, ஓகேவா? இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான விசாரணை. சிபிஐயில் இங்கே சென்னையில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு பனையூரில் போயிட்டு இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு போனால் விஜய் கடை எழுதி கொடுத்துட்டு போகிறார். எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் 41 பேரை கொலை செய்யலைன்னு. ஆனால் விஜய் அவர்களுக்கு இதில் பொறுப்பு இல்லாமல் போய்விடுகிறதா? உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், இந்த படம் பார்ட் 2 வந்தபோது தெலுங்கானாவில் என்ன நடந்தது? கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு குழந்தை இறந்துச்சு. கரெக்ட். குழந்தை இறந்ததற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? அந்த வழக்கில் கடந்த டிசம்பர் மாதம், இப்போ முடிஞ்ச டிசம்பரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதா? அந்த குற்றப்பத்திரிகையில் யாருடைய பெயர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது? அல்லு அர்ஜுனோட பேர். எத்தனை பேர் இறந்து போனாங்க அதில்? ஒரு குழந்தை. யார் குற்றவாளியை சேர்த்துருக்காங்க? அல்லு அர்ஜுன். இப்போ விஜய்க்கு இதில் பொறுப்பு இல்லாமல் போயிடுமா? ஆனால் குற்றப்பத்திரிகையில் பெயரை சேர்க்காமல் விட வழி இருக்கிறதா சட்டத்தில்? சிபிஐ அதிகாரிகள் நினைத்தால். ஸோ திஸ் இஸ் பியூர்லி பொலிட்டிக்கல். ஒரு சிபிஐ இன்ஸ்பெக்டரை விட்டு ஒரு கொஸ்டினர் கொடுத்து சார் அதில் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னா விஜய் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறாரு. பண்ணிக்கலாம் தானே இப்படி? ஏன் டெல்லி கூப்பிட்றாங்க? ஸோ திஸ் இஸ் பியூர்லி பொலிட்டிக்கல். ஓகே, சட்டப்படியே விஜயின் பெயரை கவனக்குறைவாக நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில் 41 பேர் மரணத்திற்கு குற்றப்பத்திரிகையில் சேர்க்க வேண்டும். பட் ஏஜென்சி நினச்சா விஜய்க்கு மேலஃபைடு இன்டென்ஷன் மென்ஸ்ரியா இல்லை, இது நடக்கணுன்ற எண்ணம் இல்லை, கவனக்குறைவு. அதனால் ப்ராசிக்யூட் பண்ண வேண்டியது விஜயை விட்னஸாக எடுத்துக்கலாம் என்ற முடிவுக்கும் ஏஜென்சியால் வர முடியும். நீங்கள் விட்னஸாக அக்யூஸ்டான்றதை கூட்டணி வரியா இல்லையன்றதை பொறுத்து நாங்கள் முடிவு செய்வோம் என்று இன்று விசாரணை நடத்தக்கூடிய இணை இயக்குனரோ கூடுதல் இயக்குனரோ பேசி விடுவார்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் சொல்கிறேன்னு, பணம் இல்லை, ஈஸியாக விசாரிக்க வேண்டிய விஷயம். எது கூப்பிட்றேன்? உங்களுக்கு சிபிஐ அதிகாரிகளை பற்றி தெரியாது, மாலதிக்கு நீங்கள் நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அலெக்ஸ் ஜோசப் என்ற ஒரு பிரபலமான கார் கடத்தல்காரர். ஓகே, இப்போ இதெல்லாம் டைட் பண்ணிட்டாங்க. முன்னாடி இது அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த முதல்வர் போகிறார் அந்த 2 கோடி காரு, இந்த 2 கோடி காரில் கார் 1 கோடி தான் இருக்கும். இறக்குமதி செய்த தீர்வை கீர்வையெல்லாம் கிட்டத்தட்ட 100% டேக்ஸு.
1.5 கோடி இருக்கும் காரு, 3 கோடி வந்துடும் இம்போர்ட் டியூட்டி எல்லாம். ஏன் அவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா, இங்கே மேனுஃபேக்சர் ஆகிற காரை ஏன் வாங்குறது? அப்புறம் இதற்காக எல்லா நாடுகளும் இதை வைக்கிறாங்க. இந்த ட்ரம்ப்லாம் இப்போ 500% வரி விதிக்கிறாங்கல்ல. எங்கள் நாட்டில் ப்ரொடியூஸ் ஆன பொருளுக்கு வரி இல்லை, வெளிலேருந்து வந்துச்சுன்னா 500% கட்டு. ஸோ இந்த பணக்காரங்க இதிலேருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்வார்கள் என்றால், புதிய காரை பழைய கார் போல இறக்குமதி செய்வார்கள். இப்போ நீ அமெரிக்காவில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற காரை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்கன்னு சொன்னேன்னா இதுக்கு அவ்வளோ சார்ஜ் இல்லை. ஒருத்தன் இதே வேலையாக சுற்றிட்டு இருந்தான், அதுதான் அலெக்ஸ் ஜோசப். அவர்கிட்ட கார் வாங்காத பிரபல செல்வந்தர்களே இல்லை. எஸ்ஆர்எம்சி ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி உரிமையாளர் வெங்கடாஜலம், இந்தியா சிமெண்ட்ஸ் உரிமையாளர் என் ஸ்ரீனிவாசன், இது போல் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வாங்கியிருந்தார்கள். அதில் ஒருவர் தான் சின்னவர் உதயநிதி. அந்த காரில் ஸ்டைலாக இப்படி காலை வச்சுக்கிட்டு போஸ்லாம் கொடுத்துருப்பார். அலெக்ஸ் ஜோசப் தூங்கினவுடனே யார் யாரெல்லாம் கார் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்கன்ற லிஸ்ட்டு கிடைச்சது. விசாரணைக்கு வந்து கூப்பிட்டாங்க. இது நான் சொல்லுவது 2009 அல்லது 10. அப்போது ஒரு முக்கியமான ஓய்வு பெற்று விட்டார்கள் 2 அதிகாரிகளும். அவர்கள் இருவரும் அங்கே இணை இயக்குநர்களாகவும் டிஐஜி ஆகவும் பணியாற்றுகிறார்கள். இவர் வாரிசு. அப்போது துணை முதல்வர் ஆயிட்டாரா இல்லையான்னு தெரில, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் என்று நினைக்கிறேன். 10 அடிட்டார். ஜாங்கிட் அப்போது சென்னை புறநகர் ஆணையராக இருந்தார். அவர்கிட்ட அங்கே இருந்த அந்த சிபிஐட்ட இருந்த 2 அதிகாரிட்ட சொல்லி ஒரு மினிஸ்டர் சொன்னார், பார்த்துக்குங்க. இப்போது எம்பியாக இருக்கக்கூடிய என்ஆர் இளங்கோ உடன் செல்கிறார். சரியா, ஓய்வு பெற்று விட்டார் அந்த அதிகாரி, மோனி அவரது பேர். அதை சொல்ல விரும்பலை. கித்தாப்பா இவ்வளோ பேர் ரெக்கமெண்டேஷன்லாம் வந்திருக்காங்கன்னு போனோடனே பெஞ்சில் குறைச்சிட்டார், உட்காருங்க, மிரட்டிட்டார். புரியுதா? அங்கே அவங்க தான் பாஸு, தப்புன்ட்டு வந்திருக்க. இந்தாங்க இந்த காரை நீங்களே வச்சுங்க, இப்படிலாம் வாங்கிச்சதுக்கெலாம் வாங்கிக்க முடியாது காரை போ. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அது இந்த காரை கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்க. இன்னொன்று, கொஞ்சம் துட்டாக வச்சுருக்கிறீங்க, ப்ராப்பராக அதுக்கான ஹம்மர் ஓட்டணும்னு ஆசை இருக்குது, ப்ராப்பராக அதை இறக்குமதி பண்ணி வாங்கலாம்ல. புத்தியை பார்த்தியா? ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜு எவ்வளோ பெரிய காலேஜ், எவ்வளோ காசு வரும். மதுபானாலை வச்சு அதில் சம்பாதிச்ச காசு தான் அந்த காசு. அது கொஞ்சம் ஒழுங்காக வரியை கட்டி வாங்கினேன். என்ன 8 காரு வெங்கடாச்சலம் அவர்கிட்ட மட்டும் வாங்கினது. ஸோ இந்த விசாரணை இப்படித்தான் நடக்கும். ஸோ விஜயிடம் தேவையான இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். சிபிஐ இயக்குனருக்கு அதே கட்டிடத்தில் தானே இருக்கிறார், தலைமையகத்துக்கு தானே விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார். அதே கட்டிடத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ இயக்குனருக்கு உடனுக்குடன் தகவல் அவருக்கு சொல்லப்படும். அவர் யாருக்கு சொல்வார்? உள்துறை அமைச்சருக்கு சொல்வார். சமீபத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது. எங்கே நடந்தது? மலேசியாவில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தியவர் டத்தோ மாலிக். உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதை படிங்க அந்த நியூஸை. Datto Malik detained by MACC under Anti-Money Laundering Act. Datto Malik is known for bringing in Kollywood star to perform in Malaysia. Datto Malik was released on bail at 8 a.m. today, 26th July. Malik is also reportedly cooperating with MACC and is doing all right. Datto Malik of Malik Streams fame was allegedly detained by the Malaysian Anti-Corruption Commission earlier today, 25 July. According to Malay Mail, Abdul Malik Dastigar was detained under the anti-money laundering. Malik is the founder and chairman of Malik Group of Companies, which comprises Malik Streams Corporation SDN BHT, Malik Maju SDN BHT, Malik Streams Properties SDN BHT, Malik Streams Antenna Movies SDN BHT, and Malik Streams Production and Distribution. He is known for bringing in artists and entertainers from India to perform Tamil concerts in Malaysia. சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் இந்த மாலிக்கை எப்போதும் கண்காணிப்பில் வைத்திருக்கும். மணி லாண்டரிங் என்றால் அந்த மணி தங்கம் விற்ற மணியா, வைரம் விற்ற மணியா, போதை மருந்து கடத்திய மணியா என்பதில் வேறுபாடு இருக்குதா? அவர் மீது எல்லா வகையான குற்றச்சாட்டுகளும் உண்டு. மாலிக்குக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் ஏதோ ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணார், நீ ஏன் போன? இப்போ இந்த மலேசியாவில் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் நடந்தது இல்லையா? நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி டிக்கெட்டை விற்றது எல்லாமே மாலிக். இதுவும் கேட்கப்படும். பட் அது சம்பந்தமான வழக்குக்கு அவருக்கு சம்மன் கொடுக்கப்படல. நம்ம யூடியூப்பில் எவ்வளோ வருமானம் வருதுன்றதுக்கு நம்ம வழக்குக்கு என்ன சம்பந்தம்? கேட்கலையா? அது மாதிரி சம்மந்தப்படுத்திக்குவாங்க. என் மேலே சொத்து இருக்கான்னு கேட்கறதுக்கு என்ன சம்பந்தம்? பட் எஸ் ஆல் ரைட்ஸ் டு சே வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. முதல் நாள் இரவு 1 மணிக்கு விசாரித்தார்கள் என்று சொன்னேன்ல, சைதாப்பேட்டையில் கேமரா ஓடிட்டுருக்கு. ஒரு இளங்கனி இன்ஸ்பெக்டர் தான் கேட்குறாரு, அந்த தீஃப் பார் ஓனர்கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போயாவது பேசியிருக்கீங்களா என்று கேட்கும்போது, சார் தீஃப் பார் ஓனரு சென்னை மாநகர ஆணையர் அருண். அந்த தீஃப் பாரோட ஒரிஜினல் ஓனரால் அது நடத்த முடியாமல் தான் ஊராக அலைஞ்சு கோர்ட்டில் கேஸு போட்டு தோற்று போய் ஒன்றுமே பண்ண முடியாமல் தான்
கொரட்டூர் விநாயகத்தை பிடிச்சி அருணுக்கு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அந்த தீஃப் பாரை திறந்தார். சரி பார் நல்லா நடத்துகிறேன்னா இந்த இன்னொரு பாரை நடத்து என்று அருண் பணத்தை கொடுத்து தான் இந்த நோனேம் பாரை நடத்துகிறார். எழுதிக்கிங்க சார்னு சொன்னேன். கேமராவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லுவாரா? நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன், உங்கள் படத்தை வேணுகுன்னு தான் பிஜேபி வம்பிழுத்து தடை செய்கிறது என்பது அத்தனை பேருக்கும் தெரிகிறது. 11 மணிக்கு தீர்ப்பு வருகிறது. 3 மணிக்கு மத்திய அரசின் உச்சபட்ச வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஆஜராகி தடை கோர வேண்டிய நோக்கம் என்ன? ஒரு வார்த்தை இதை வச்சு தான் நீங்கள் விசாரணையில் எப்படி நடந்துக்குவீங்கன்றதை ஊகிக்க முடியும். புரியுதா? இப்போ அதிரடியெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்த கட்சி அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்தார் எம்ஜிஆர். சொல்லியிருக்கலாமா தம்பி? ரசிகர்கள் கொண்டாடி இருப்பார்களா? கருப்பு சட்டை போடுறதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுருக்காங்க. பார்த்தல தலைக்கு கெத்த அப்படி அறிக்கை விட்டுட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் எதிரியும் உங்களை மதிப்பான். சத்தம் போடாமல் நீங்கள் கிட்டத்தட்ட 4 மாதமாக அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இவங்களோட அந்த ஜேபிஆர் கூட்டம், அதுக்கப்புறம் ஒரு செங்கோட்டையன் வந்ததுனால நடத்தினார் ஒரு கூட்டம் இல்லையா? என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு? நீங்கள் போட்டி போட்டு தொகுதிக்கு தொகுதி 15% 20%ன்னு ஓட்டை கட் பண்ணி திமுகவுக்கு பி டீமாக நீங்கள் மாற போகிறீங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? 41 பேர் செத்துருக்காங்க. அதில் வந்து ஆளுங்கட்சியோட சதி இருக்குது, பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, கரூர் போலீஸ் அஃபிஷியல்ஸோட இன்வால்மெண்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். வெரி நாட் ரெஸ்பான்சிபிள். சோகமாக வீடியோ போட்டால் உங்கள் பொறுப்பு முடிச்சிருச்சா? என்ன மனிதர் சார் நீங்கள்? கரூரில் வந்து 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம், யாரோட பொறுப்பற்ற தன்மை காரணம்னு நம்மளுக்கு தெரியும். உடனே உங்களை எந்த அளவுக்கு திமுக விமர்சனம் பண்ணுச்சு அப்படின்னும் நம்மளுக்கு தெரியும். திரும்பவும் நீங்கள் தனியாக நின்று அவங்கள தான் ஜெயிக்க வைக்க பார்க்குறீங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுது? உங்களை காப்பாற்றி விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதிகாலையில் விடிய அன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் தூங்கலம்மா முடிச்சுட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் இவரை இறக்கி அழைத்து கொண்டு வந்து ப்ரெஸ் மீட்டில் கூட நிற்பார் பாருங்கள். உங்களுக்காக அவங்க தானேங்க பேசுனாங்க. அன்னைக்கு விஜயின் பொறுப்பற்ற செயல்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்கள் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க மாலதி. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கை விட்டுருந்தா இந்நேரம் அந்த கோழி கழுத்து டீம் வராமல் போயிருந்தால் அவங்க நிலைமை என்ன? அரசியலில் லாயல்ட்டி விசுவாசம் இதுக்கெல்லாம் இடமில்லை என்று சொன்னாலும் குறைந்தபட்ச நன்றி உணர்வு உங்களிடம் இருக்க வேண்டுமா வேண்டாமா? 52 வருஷத்தில் 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி களத்திலே இல்லைன்னு மேடையில் பேசுகிறீங்க. நீங்கள் திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டியா? ஒரு நியாயம் வேணாமா நீங்கள் பேசுகிறதுக்கு? மாவட்ட செயலர் இருக்காங்களா முதல்ல? என்ன நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு இவ்வளவு பேச்சு? இதுக்கு நடுவில் சார் இப்போ விஜய் ரசிகர்களுடைய தர்ம சங்கடம் என்னன்னா, விஜயை பிடிக்கும், திமுகவை பிடிக்காது. இப்போ விஜய் தனியாக நிற்கும் போது ஓட்டு போட்டாங்கன்னா திமுக தான் ஜெயிக்க போகுது. அப்போ அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி அதிமுகவும் இது வைக்க தான் போகிறாங்க. அதிமுகவும் பிஜேபியும் விஜயை திமுகவோட பி டீம்னு சொன்னால் விஜய்கிட்ட பதில் என்ன? ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபிக்கு உதவுறதுக்குன்னே ஓவைசி போய் கேண்டிடேட் போடுவார் பார்த்துருக்கீங்களா? 2019 மக்களவை தேர்தலில் ஓபிஎஸ்க்கு எதிராக நிறுத்தப்பட்டிருந்த நாம் தமிழர் வேட்பாளரை மாற்றிவிட்டு அங்கே ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை எதற்காக அதிபர் நிறுத்தினார்? ரெட்டலை வெற்றி பெறுவதற்குன்னு நான் சொன்னேம்மா. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். புரியுதா? ஓவைசிக்கு வேலை என்ன? ஓட்டை பிரிக்கணும். நீங்கள் அதைத்தானே பண்ண போகிறீங்க. திமுக தீய சக்திக்கு தானே சார் உதவி செய்கிறீங்க. நீங்கள் இந்த தீய சக்திக்கு உதவி செஞ்சு அதை ஜெயிக்க வைப்பீங்க. கட்சிகளை உடைப்பதையே முழு நேர தொழிலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இதை வேடிக்கை பார்க்குமா? அவ்வளோ தூரம் எடப்பாடி பழனிசாமி உங்களை காப்பாற்றி விட்டார். உங்கள் தொண்டர்கள் அந்த நன்றியை வெளிப்படுத்தினாங்க. அதிமுக பிரச்சார கூட்டத்துக்கு கொடியை தூக்கிட்டு போய் உங்கள் தொண்டர்கள் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாங்க. மேடையில் ஒரு நன்றி, வீடியோவில் ஒரு நன்றி, குறைஞ்சு போயிடுவீங்களா? ஜான் ஆரோக்கியசாமி பேச்சை கேட்குற வரைக்கும் விஜய் உருப்படவே மாட்டார். என்னோட எல்லா பிரச்சனையிலையும் என் ஃப்ரெண்டு கூடவே இருந்திருக்கான்னு சொல்லிட்டு சிலர் பெருமைப்படுவார்கள். நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா பிரச்சனை காரணமே அந்த ஃப்ரெண்டு தான்றது தெரியும் என்று நான் தெளிவாக எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உறுதியாக சொல்கிறேன். விஜய் அன்னைக்கு திருச்சியில் தங்க சொல்லியிருக்காங்க. விஜய் அன்னைக்கு கரூருக்கு திரும்பி இருந்தாங்கன்னா சிஎம் போயிருக்க மாட்டார், உதயநிதி போயிருக்க மாட்டார். டைடு டேர்ன் ஆகிருக்கும். ப்ராபப்ளி விஜய் சிஎம்மாக இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஜான் ஆரோக்கியசாமி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாருன்ட்டு மெட்ராஸ் கிளம்பி போகலாமா? இதெல்லாம் இன்றைக்கி கேட்பாங்க. எதுக்கு மெட்ராஸ் போனீங்க? எப்போ தெரியும்? 41 பேர் செத்தாங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? உங்கள் நிர்வாகிகள் சொன்னாங்களா? யார் ஃபோன் பண்ணுது? அது பண்ணாரா? எத்தனை மணிக்கு தகவல் இருந்துச்சு? ஃபோனை கொடுங்க. தெரிஞ்சு எதுக்கு சென்னைக்கு போனீங்கன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவேன்? பாதுகாப்பு குறைபாடு. யார்? ஜான் சொன்னது. நேற்று சனிக்கிழமை பூரா உட்காந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்பாங்கன்ட்டு சொல்ல முடியுமாங்க? கேட்பாங்க. ஜான் சொன்னார், உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களால் செத்துருக்காங்களே, நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வேணாமா? காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேணாமான்னு கேட்டால் என்ன பதில் இருக்குது? விபத்து ஒத்துக்கிறோம்,
விபத்து நடந்து முடிஞ்சு செத்தவன் பூரா உன் ரசிகரியா? உன் ரசிகரை பார்க்காம நீ போகிற? அவ்வளோ உன் உயிர் முக்கியமா? நீங்கள் ஒய் கேட்டகரி பாதுகாப்பில் தானே இருக்கீங்க. திருச்சியில் தங்குனா இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க லாட்ஜிலையா தங்க போகிறீங்க? 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறீங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் உங்களுக்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு கேட்பாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? போகலாமா ஸ்பாட் அவுட்டு? இப்படிப்பட்ட நீங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த நாட்டின் நிலைமை என்ன ஆகுது? நாட்டு மக்களின் நிலைமை என்ன ஆகுது? செக்ரட்டரியேட்டுக்கு போவீங்களா? வீட்டை விட்டு வெளியில் வந்து கஷ்டப்படவே மாட்டீங்க. உங்களுக்கு அங்கெல்லாம் போய் கரூருக்கு போகிறதுக்கு என்ன கஷ்டம்னா உங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு முக்கியம். இன்னைக்கு ஏர்போர்ட்லேருந்து சிபிஐ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்காங்க சார். அது காரணம் இருக்குது மாலதி, சும்மாலாம் வந்து ஒரு பாதுகாப்பு கேட்கல. அந்த கடைசியாக வந்த படம் கோட்டு தானேப்பா, தீவிரவாதியெல்லாம் கொள்வார், ஞாபகம் இருக்கா? அவங்க உறவினர்கள்லாம் டெல்லியில் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்னப்பா சிரிக்கிற? துப்பாக்கி படம் பார்த்தியா? அதில் எவ்வளோ தீவிரவாதிகளை பந்தாடுறாரு பார்த்தியா? அவங்க யாராவது வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு கொன்னல எங்களை நான் வர்றேன் எல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து பண்ணிக்கிட்டான். உங்கள் பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமாக அது மாதிரி தானே 41 பேரோட பாதுகாப்பான். நேற்று நான் ஒரு தவறாக சொல்லிட்டேன். வீட்டிலேருந்து கிளம்பி நேரடியாக கரூருக்கு போனார் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு அவர் வர்றாரு. 12 மணிக்கு இங்கே வர்றாருன்னா எதுக்கே அனௌன்ஸ் பண்ணீங்க? 12 மணிக்கு தான் அங்கேயே போயிருக்க நாமக்கல். அப்புறம் ஸோ எத்தனை மணிக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டிங்க? எப்போ போட்டிங்க? யார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்வது? தெல் கிரில். நான் இன்னைக்கு மாலை நம்ம நிகழ்ச்சி வரும்போது இது தெரிந்துவிடும். இன்றோடு இந்த விசாரணை முடியும் என்று நான் நம்பவில்லை. இன்னையோடு விசாரணை முடிக்கிறதா தான் பனையூரில் முடிச்சிருக்கலாமே. ஸோ இதுதான் நடக்கப் போகிறது. இப்படி தான் பிஜேபி இதை ஹேண்டில் செய்யும். இது தவறு இல்லையா பிஜேபி இப்படி பண்ணுறது? அடாவடி இல்லையா என்று கேட்டால், உங்களை காப்பாற்றியவர்களை, உங்களுக்கு உதவி செய்தவர்களை நன்றி கூட சொல்லாமல் நீங்கள் கடந்து செல்வது அடாவடி இல்லையா? சொல்லுங்கள். அரசியலில் தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்சு. அரசியல் மட்டும் இல்லை, எப்போவுமே தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்சு. அரசியலில் 8 பேர் கொண்ட எம்பி டீம் அனுப்பியிருக்காங்களே, என்னவா இருக்கும்? இந்த எலி இப்படி ஓடாது என்று நீங்கள் அன்று யோசித்திருக்க வேண்டும். என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா, நம்ம அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, தேடி தேடி வந்து எல்லோரும் உதவி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்க. கூட இருக்கிற ஒருத்தர் காதில் ஓதிருப்பார், அதை நினச்சிக்கிட்டீங்க. ஓஹோ ரைட் பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம். மாட்டினீங்களா? இன்னொன்று, அங்கே மாட்டலைன்னா இங்கே மாட்டியிருப்பீங்க. அதிரடி அசரா இந்த வேலையை பார்த்துருப்பார். கரெக்டாக? அவங்களாவது கொஞ்சம் நாகரிகமாக நடந்துப்பாங்க. இங்கே எப்படி நடத்துவாங்க, மதிய இடம் எப்படி நடத்துனாங்க? அப்போ எப்படி இருந்தாலும் லாக்கு தான் நீங்கள். அப்போ இங்கே மாட்டி உங்கள் கழுத்தை நெரிக்கிறாங்க, கொலகாரப்பட்ட சுமத்துறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் உதவிக்கு வரும்போது அந்த கருத்தை பற்றிக்கிட்டு மெயின் எதிரியை காலி பண்ணணுன்றது ஒரு அடிப்படை அறிவு. நான் சினிமா ஹீரோ மாதிரி 30 ஃபைட்டரை பந்தாடுவேன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்க. இன்றைக்கி யார் பந்தாடப்படுகிறார்கள்? ஸோ நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான். எனக்கும் வந்து விஜய் நல்லா இருக்கட்டும், அவர் அரசியல் தலைவராக நன்றாக வளரட்டும். சினிமாவில் நடிச்சுக்கிட்டே கூட அரசியல் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் இஷ்யூ கிடையாது. திமுக வீட்டுக்கு போனேன். 8 கோடி மக்களின் வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது, 8 கோடி மக்களின் எதிர்காலம் சம்மந்தப்பட்டது. தப்பி தவறி விஜய் செய்யக்கூடிய தவறினால் இந்த திருட்டு கூட்டம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் என்ன மாதிரி அடாவடி? இப்போவே உள்ள அடாவடி. அடித்தவனை விட்டுட்டு அடிவாங்கினவனை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்கன்னா எவ்வளோ கொடூரமான ஆட்சி இது. சார், இது ஒரு மாடஸ் அப்ரெண்டி மாதிரி. நீங்கள் பாருங்களேன், விசிகே ராஜீவ்காந்தியை தாக்குனது, ஏர்போர்ட் மூர்த்தி அந்த விசிகே குண்டர்களால் தாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் இந்த பிஜேபி இன்சிடென்ட்டு, இது கண்டினியூ ஆகுது இல்லை சார்? இப்போ இவர் எங்கே போனாலும் எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்குறாருல, உங்கள் உயிர் மட்டும்தான் அவ்வளோ பெருசா? எதுக்காவது வாயை திறந்து நீங்கள் ஒரே ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களா? அரசியல் வரீங்க? இதுதான்ப்பா என் கோபம், புரியுதுங்களா? எதுக்கு தான் சார் வரீங்க? திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ நடக்குது, ஒன்று முஸ்லீம் பக்கம் இல்லை, ஒன்று இந்துக்கள் பக்கம் இல்லை. எப்போ பார் குறியீடு, கருப்பு கலர் காரில் போனேன், கருப்பு கலர் சட்டை போட்டேன். இல்லை சார், இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்க, நாளைக்கு மாவட்ட செயலாளர் யாரெல்லாம் நின்றாங்களோ நாளைக்கு ஒரு கட் அவுட் வைக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது சார். கிரவுண்ட் லெவலில் சார் விஜய் வந்து என்டிஏவோட கூட்டணி வைக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. இதுதான் நான் சொல்கிறேம்மா. அதனால தானேம்மா அன்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்தில் கொடியை தூக்கிட்டு போய் அந்த பசங்க சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்தீர்கள் என்பது அது ஏன் உங்களுக்கு இல்லைன்றேன். எளிதாக நினைக்காதீங்க பிஜேபி. இன்னொரு கூடுதல் விஷயத்தை சொல்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திரு மார்ட்டின் மற்றும் அவரது மகன் திரு சார்ல்ஸ் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறார்கள். என்னைய அவன் மருமகன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? அது இல்லைங்க, நாங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருங்க, அதோட முடிஞ்சு போச்சு. மற்றபடி அவரோட அரசியல் நிலைப்பாட்டுக்கும் எங்களுக்கு சம்மதம் இல்லை. நானும் பாருங்கள், நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ட்வீட் போட்டு நாங்கள் அண்ணன் தண்ணி போகிறதில்லன்ட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கிறோன்ட்டு. போன வாரம் நீ தான் 60 கோடி அனுப்பிச்சிருக்க, அது கடனாக கொடுத்தேன், இதை நான் நம்பணும். உன் மருமகன் பண்ணுறதுக்கு நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன். ஏப்பா லஜக்கு இங்கே வா,
என்னது இது புதுசாக லஜக்கு பஜக்குன்னு சுற்றிட்டு இருக்கேன், நாங்கள் தான் பஜக்குன்னு ஒரு கட்சி வச்சுருக்கிறோமே, அந்த லஜக்கை கொண்டு வந்து இந்த பஜக் கூட இணைன்னு இருக்காரு அவர். ஏற்கனவே தான் அங்கே பஜக் இருக்குது, சும்மா பேருக்கு லஜக்குன்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு 2-3 எம்எல்ஏ ஜெயிப்பேன். யாருக்கு ஜீன்னு ஆதரவு தரப்போகிறேன்? அந்த 2-3 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு உங்களுக்கு தானே ஆதரவு தரப்போகிறேன். வேறு எங்கே ஜி போகிறேன்? உங்களை மீறி யாராவது இந்தியாவில் கட்சி நடத்த முடியுமா ஜி அப்படின்ட்டு இருக்காரு. உன் ஓப்பனிங்லாம் இப்படி தான் இருக்கும், நீ போராஜா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லஜக் கட்சியோட நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கண்காணிப்பு வளையத்தில் மத்திய உளவுத்துறை கொண்டு வந்து விட்டது. இது லஜக் கட்சி வேறு தமிழ்நாட்டில் வேறு கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார், அரசியலுக்கு வர. அங்கேயே கருக்கிடுவாங்க. ஏன்னா யாரையும் தட்டாக வளர்ந்து இவ்வளோ பெரிய செடியானோட ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் 3 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்து பிறகு வெட்டுறதுக்கு வர அது முளைக்கும் போதே நசுக்கிட்டா. இப்போது உங்களுக்கு தாங்க ஆதரவு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஆதரவு வாங்குற நிலைமையில பிஜேபி ஜெயிக்கணுமே. பிஜேபி 2 சீட்டு, லஜக் கட்சி 4 சீட்டுன்னு இருந்துச்சுன்னா மதிப்பாரா? ஏய் நீ எனக்கு ஆதரவு கொடுன்னு சொல்லி வர மாட்டாரா? அதுக்கு உனக்கு கட்சி இருந்தா தானே. இப்போ ஆதவின் வங்கி கணக்குக்கு பூட்டு போட்டு விட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவர் அக்கௌண்ட் ஃப்ரீ சார். கொடுத்தனா சீன் முடிஞ்சு, நீ ஜெயிலுக்கு போக. அவனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், அதை தாண்டி அவர் அரசியல் நிலைப்பாட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு பணம் ஏப்பா கொடுக்குற நீ பணம் கொடுக்கறதுனால தானே ஊருக்கு மாநாடு போடுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, விமானத்தை வாடகை எடுக்கிறாங்க. இல்லைன்னா எல்லாரையும் மாதிரி இண்டிகோல போவார்ல. இப்போ இந்த விமானம் வாடகைக்கு எடுத்து போயிருக்காரா? ஆமாம், தனி விமானம்ல. தனி விமானத்துலேயும் போய் ஏதோ 10 நிமிஷம் லேட்டா சார். அதுக்கு தான் போய் கேட்டிருக்கேன். தான் நீ எதுக்குமே டயத்துக்கு வர மாட்டியாப்பா நீ? என்னப்பா எப்போ பார்த்தாலும் லேட்டாக வந்துன்னுக்குற? அவங்களுக்காகவே ஒரு தனி விமானம் வச்சதுக்கப்புறம் எதுக்கு லேட்டாக போகுது அந்த விமானம்? லேண்ட் பண்ணுறதுல ஃபாக் அது இதுன்னு டிஃபிகல்ட். நேற்றே கிளம்பி போய் தங்குன்றேன். எங்கே தங்குனா வந்து ஹோட்டலில் ஒரு 10 பேர் பிஜேபியினர் வருவீங்க, பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அப்போ லேட்டாக வர்றதுக்காக பெஞ்ச் மேலே ஏறி நில்லுன்னா என்ன பண்ணுவேன்? ஸ்கூலில் லேட்டாக போனால் என்ன பண்ணுவாங்க? பெஞ்சில் நிப்பாட்டுவாங்க, இல்லைன்னா உக்கி போட சொல்லுவாங்க சார். ஓகேங்களா? ஆமாம். அப்படி போட சொன்னா மீட்டிங்கு லேட்டாக போகிற, விசாரணைக்கு லேட்டாக வர்ற, அதான் உன் படமும் லேட்டாக வருது. ஜனநாயகன் படத்தை விரைவாக வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு இன்று காலை தான் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது நாளை தலைமை நீதிபதியிடம் இதை மென்ஷன் பண்ணி கொண்டு வரலாம். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சாயங்காலமே படம் ரிலீஸ் ஆகணும்னு உத்தரவு போட்டு விடுமா? நிச்சயமாக உயர்நீதிமன்ற உத்தரவை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இப்படிலாம் ஒன்றும் இல்லை, சினிமா தானே, நத்திங் அர்ஜென்ட். நெக்ஸ்ட் மந்த். ஸோ பிப்ரவரி நாயகன் நம்பர் ஆகிறதே ஆகாதுன்றீங்க. மென்ஷன் பண்ண தான் வரும், இல்லைனா நார்மல் கோர்ஸில் இது ஜஸ்ட் சிவில் மேட்ரு. சிறையில் இருப்பவர்களோட விவகாரம் தான் வேக வேகமாக பட்டியலிடப்படும். சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட மென்ஷன் பண்ணிங்கன்னா ஹி மே அலோ ஆர் மே நாட் அலோ, ரெகுலர் கோர்ஸில் வரட்டும் அப்படின்ட்டு கூட முடிவெடுக்கலாம். சார், இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு திரு விஜய் அவர்கள் உதவக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு எத்திக்ஸின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு ஜனநாயகப்படி தனியாக நிற்கிறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது தானே சார்? விஜய்க்கு இல்லை. இல்லை சார், விஜய்க்கு இல்லை அப்படின்றத காட்டியா எல்லாரும் மக்கள் நலனுக்காக தான் வரான். திமுக வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்குன்றது மக்களுக்கும் தெரியும். நான் இதற்காகத்தான் ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளை நேற்று உதாரணமாக கூறினேன். நான் சிம்பிளாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாதிரி பிஜேபி பண்ணுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு, பிஜேபி பண்ணுறது அடாவடியான்னு கேட்டிங்கன்னா அடாவடி. மே 2026 மீண்டும் விடியல் குரூப்பு பதவியில் வந்து உட்காந்துச்சுன்னா அன்றைக்கி விஜய் மன்னிப்பீங்களா? நிச்சயம் மாட்டேன் சார். அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி, கோவை மாணவி, ஒரு பொண்ணு கோரமான ஒரு பாலியல் வன்முறைக்கு இரையாகி இருக்கிறாள். தொலைபேசியோடு அவளது அடையாளத்தை வெளியிடுவீர்களா பாவிகளே? இது தொடரணுமா? மத்தியில் ஆள்ற கட்சி ஒவ்வொரு கட்சியும் என்ன பாடுபடுத்திகிட்டு இருக்கிற கட்சின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளவு மீறி எஸ்டி சூர்யா மேலே எஃப்ஐஆர் போட்டு அடி வாங்கினவனை தூக்கி உள்ளே வைக்கிறீங்களே, இது தொடரணுமா? அமைச்சர்களே ரவுடிகளை அனுப்பிச்சா நம்ம எங்கே சார் போகிறது? அதுக்கு போலீஸும் சப்போர்ட் பண்ணால் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாலதி, மறந்துடாதீங்க, உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா ஆளை அனுப்பி அடிக்க செய்வாங்க. சாப்பிட்ற டேபிளில் மலத்தையும் சாக்கடையும் ஊற்றுவாங்களா யாராவது? இருந்தீங்கல்ல இன்னைக்கு? மறந்துடுச்சு அந்த துர்நாற்றம். இது தொடரும். நாளைக்கு எல்லார் வீட்லேயும் ஊற்றுவாங்க. செய்வானுங்களா மாட்டாங்களா? அந்த குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வாங்கும் வரை சிபிசிஐடி எப்படி உறங்கி கொண்டிருந்தது நினைவு இருக்கிறதா? அதில் அந்த குற்றவாளி போய் முதலமைச்சர் கூட உட்காந்து டீ குடிச்சுக்குது. பார்த்தியா? வீட்டில் சாக்கடை ஊற்றுறான், சாக்கடை ஊற்றுற வீடியோவில் அவன் இருக்கிறான். அவன் கூட சீஃப் மினிஸ்டர் உட்காந்து டீ குடிக்கிறாருமா. எங்கேயாவது நடக்குமாம்மா இது? தம்பி, கைது செய்து போய் நீதிபதிக்கிட்ட நிறுத்துகிறாங்க. நீதிபதிக்கும் தெரியும் எப்பேற்பட்ட குற்றத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று. ஜாமீனில் வெளிவரக்கூடிய செக்ஷனை போட்டிருக்கிறானுங்கப்பா இந்த கொலை போதாக சிபிசிஐடி காவல்துறையினர். மேஜிஸ்ட்ரேட் எனக்கு வேறு வழி இல்லை, நான் உங்களை ஓன் பெயில் ரிலீஸ் பண்ணுறேன்றாங்க. என்ன பண்ணுவேன்? எங்கேயாவது நடக்குமா?
ஒரு மத்திய அரசின் உளவு நிறுவனம் தொடர்ந்து சர்வேக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எல்லா தொகுதியிலையும் சர்வே எடுக்கும்போது உள்ளூர் பிரச்சனை என்று இருக்கிறது. எல்லா தொகுதியிலையும் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ரோடு சரியில்லை, இங்கே இந்த இடத்துல எப்போ வர டிராஃபிக் ஜாம் ஆகுது, தண்ணி இல்லை, ஒரு தண்ணி டேங்க் வைக்கணும், கழிவு நீர், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். தமிழ்நாட்டின் பெரும்பாலான தொகுதிகளில் உள்ளூர் பிரச்சனையாக மக்கள் சொல்வது போதைப் பொருள் நடமாட்டம். ரீல்ஸுக்காக மண்டையில் வெட்டுறாங்களே சார். கேன் இமேஜின். நான் அந்த கன்னியாகுமரி வழக்கறிஞர் நம்மிடம் பேசினார். என்னால் உணர முடியுது. கோரி செக்ஷுவல் வயலன்ஸுக்கு ஒரு பொண்ணு படிக்கிற புள்ள ஆளாயிருக்கு. அந்த கோரி வயலன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுற எஃப்ஐஆரை எவனாவது வெளியில் விடுவீங்களாடா? அதற்காக ஒருவர் தண்டிக்கப்பட்டார மாலதி இதுவரை. பத்திரிக்கான செல்ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருந்தாங்க. அவருக்கா இது தொடரணுமா? இன்னும் என்னால் பட்டியலிட்டுக்கிட்டே போக முடியும். நம்ம எல்லாருமே ஏழை பின்புலத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். உழைப்பாளி மக்கள் உழைத்து விட்டு மதுவுக்கு அடிமையாகவே போயிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அந்த ஏழை தலித் மக்கள் இறந்து போகிறார்களே, நினைவு இருக்கா? அது தொடரணுமா? அதுவும் முதல்ல இறந்த 2 பேர் வந்து கள்ளச்சாராயத்தால் இறக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் நிவாரணமே போய் சேரல. இவங்க செஞ்ச தப்புக்கு, இவங்க சொன்ன பொய்க்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாம் போய் குடும்பத்தோட விமான சாகசம் பார்க்குறீங்க. இதே மாதிரி தானே நடுத்தர வர்க்க ஏழை மக்கள் நாமும் விமான சாகசத்தை பார்க்கலான்னு போய் இந்த உருப்படாத நிர்வாகம் செய்திருந்த ஏற்பாடுகளால் 5 பேர் உயிரிழந்தார்களே, அது தொடர வேண்டுமா? இன்னும் 2 மணி நேரம் நான் பட்டியலிடுவேன். விஜய் தனியாக போட்டியிட்டு வாக்குகளை பிரிப்பதால் இது நடக்குமா நடக்காதா? திமுக இருமாப்பாக இருக்காங்க தெரியுதா? நாங்கள் என்ன பண்ணாலும் திரும்ப ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற துணிச்சல் வந்துருச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன சார் பண்ணுவாங்க? அப்போது 4ல் எதிரி இப்படி ஒரு உத்தியை கடைபிடிக்கிறான்னு சொல்லும்போது வெற்றி பெறுவதற்கு எல்லா உத்தியும் ஒரு நாடு, ஒரு கட்சி, ஒரு அமைப்பு கடைபிடிக்குமா பிடிக்காதா? அல்டிமேட்லி பிஜேபியோட எய்மு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கி தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறதா, திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதா? அதுக்கு நீங்கள் தடையாக இருக்கீங்க சார். அரசியலும் உருப்படியாக பண்ண மாட்டீங்க, நந்தி மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் தடையாக இருக்கீங்க. அப்போ அந்த தடையை நீக்கும் வேலைகளை பிஜேபி செய்யுமா செய்யாதா? செய்வதில் என்ன தவறு? இது ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்டதில்லை, 8 கோடி மக்கள் சம்மந்தப்பட்டது. நான் இப்படிலாம் பேசுகிறவனா? விஜயின் ஜனநாயக உரிமைக்காக நாம் குரல் கொடுத்து கொண்டிருந்தால் நாம் அத்தனை பேரும் 5 ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்தின் ஆட்சியில் அவதிப்பட வேண்டும். 8 கோடி மக்கள் அவதிப்படுவார்கள். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. நன்றி சார்.